ஹalleluya. தர்மியான இந்த மாலை வேளையிலே பைபிள் ஸ்டடிக்கு நாம் வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த பைபிள் ஸ்டடியை ஆசீர்வதிக்கும்படியாக தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் அவனுடைய வழிநடத்தல் கரம் நம்மோடு தங்கியிருக்கும்படியாக கண்ணிலே மூடி நான் ஜெபிப்போம். பரலோக தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தர்மியான இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். மாலை வேலையிலப்பா ரெவலேஷனை கொடுத்து நாங்கள் ஒவ்வொரு வாரமும் பைபிள் ஸ்டடியில வேதாம தியானத்துல நாங்கள் தியானித்து வருகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளிலும் தேவன் எங்களோடு இந்த பைபிள் ஸ்டடியில பேசுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். கரத்துல எங்களை தருகிறோம், தாழ்த்துகிறோம். நீரை ஆளுகை செய்து நீரை பொறுப்படுத்த நடத்துகிறார். எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கு மாத்திரமே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பரும் ரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாம் ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோமாக. கலிலேயா என்ற ஊரில் இயேசு ஜனங்களை தொட்டார். குருட செவிடர் முடவர் எல்லோரையும் இயேசு குணமாக்கினார். கலிலேயா என்ற ஊரில் இயேசு ஜனங்களை தொட்டார். குருட செவிடர் முடவர் எல்லோரையும் இயேசு குணமாக்கினார். அல்லேலூயா ராஜனுக்கு சொல்லுவோமா? அல்லேலூயா தேவனுக்கு, அல்லேலூயா கர்த்தருக்கு, அல்லேலூயா இயேசுவுக்கு. கரங்களை தட்டி பாடிடுவோம், கரங்களை தட்டி பாடிடுவோம், கரங்களை தட்டி பாடிடுவோம். அல்லேலூயா ராஜனுக்கு, அல்லேலூயா ராஜனுக்கு, அல்லேலூயா தேவனுக்கு, அல்லேலூயா கர்த்தருக்கு, அல்லேலூயா இயேசுவுக்கு. கரங்களை அசைத்து பாடிடுவோம், கரங்களை அசைத்து பாடிடுவோம், கரங்களை அசைத்து பாடிடுவோம். அல்லேலூயா ராஜனுக்கு, அல்லேலூயா தேவனுக்கு, அல்லேலூயா ராஜனுக்கு, அல்லேலூயா கர்த்தருக்கு, அல்லேலூயா இயேசுவுக்கு. கரங்களை உயர்த்தி பாடிடுவோம், கரங்களை உயர்த்தி பாடிடுவோம், கரங்களை உயர்த்தி பாடிடுவோம். அல்லேலூயா ராஜனுக்கு, அல்லேலூயா ராஜனுக்கு, அல்லேலூயா தேவனுக்கு, அல்லேலூயா கர்த்தருக்கு, அல்லேலூயா இயேசுவுக்கு. சொல்லுவோமா? அல்லேலூயா ராஜனுக்கு, அல்லேலூயா தேவனுக்கு, அல்லேலூயா கர்த்தருக்கு, அல்லேலூயா இயேசுவுக்கு. கலிலேயா என்ற ஊர் இயேசு ஜனங்களை தொட்டார். இயேசு ஜனங்களை தொட்டார். திரும்பி சொல்லுமா? கலிலேயா என்ற ஊர் இயேசு ஜனங்களை தொட்டார். குருட செவிடர் முடவர் எல்லோரையும் இயேசு குணமாக்கினார். அல்லேலூயா ராஜனுக்கு, அல்லேலூயா தேவனுக்கு, அல்லேலூயா கர்த்தருக்கு, அல்லேலூயா இயேசுவுக்கு. ஹalleluya, ஹalleluya. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென், 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 ஆமென். இந்த மாலை வேளையிலே நாம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். எதற்காகவென்றால் இந்த பைபிள் ஸ்டடியில ஆண்டவருடைய வார்த்தைகளை
அந்த ரெவலேஷன்ல ஆண்டவர் என்னென்ன காரியங்களை பேசுகிறார், என்னென்ன காரியங்களை யோவான் மூலியமாக ஆண்டவர் பேசியிருக்கிறார், அந்த காரியங்கள் எல்லாம், அந்த வார்த்தைகள் எல்லாம் நாம் ஒவ்வொரு வாரமும் பைபிள் ஸ்டடியில் நாம் தியானித்துட்டு வருகிறோம். இந்த மாலை வேளையிலையும் ஆண்டுடைய வார்த்தையை நாம் தியானிக்க வந்திருக்கிறோம். இந்த பைபிள் ஸ்டடியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் நாம் இந்த பைபிள் ஸ்டடியில் நாம் தியானித்து வருகிறோம். கடந்த சில நாட்களாக, கடந்த சில வாரங்களாக ரெவலேஷனில் இருக்கிற சபைகளை குறித்து நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். சபைகளை குறித்து தியானித்து கொண்டு இருக்கிறோம். இந்த நாளிலேயும் சென்ற வாரத்தில், சென்ற 2 வாரங்களாக தியத்தீரா சபையை குறித்து நாம் தியானித்தோம். இந்த வாரத்திலே, இந்த செவ்வாய்க்கிழமை சாயங்கால வேளையிலே நாம் இன்னொரு சபையை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் தாமே நம்மோடு பேசுவாராக. ஆமே. கவனமாக கேளுங்க, கவனமாக காத்திருங்க. ஆண்டவர் தாமே இந்த மாலை வேளையிலே நம்மோடு இடைவிடுவாராக, நம்மோடு பேசுவாராக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனின் நாமம் மகிமைப்படுவதாக. சர்தை சபையை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். சர்தை சபையிலே ஆண்டவர் எவைகளை பேசினார், சர்தை சபைக்கு ஆண்டவர் எவைகளை பேசினார், அந்த சர்தை சபையிலே நடந்தவைகள் என்ன, அதே போல இந்த நாட்களிலே நம்முடைய சபையிலேயும் என்னென்ன காரியங்கள் எவைகள் நடக்கிறது, அதற்கு ஒப்பிட்டு பார்த்து நாம் எவைகளை நாம் விட்டுவிட வேண்டும், எவைகளை விட்டு விலக வேண்டும், எவைகளை ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை நாம் பிடித்து கொண்டு அதன்படியாக வாழ வேண்டும் என்ற காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டுடைய வருகையினாலே நாம் எப்படியாக ஆண்டவரோடு நாம் ஆயத்தமாக வேண்டும், ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம், ஆயத்தமாக வேண்டும் என்ற காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். ஆமே. தேவன் தாமே நம்மோடு பேசுவாராக. ஆமே. அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. To the church in Sardis, சர்தை சபைக்கு எழுதுகிறதாவது, ரெவலேஷன் வெளிப்படுத்தல், ரெவலேஷன் வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும். ரெவலேஷன் வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் நாம் இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். நான் ஒரு அவுட்லைன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சர்திஸ் சபையை குறித்து தானே ஒரு ஷார்ட்டான அவுட்லைனை நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வசனங்களையும் நாம் கொஞ்சம் ஆழமாக நாம் தியானிக்க விரும்புகிறோம். ஆமே. தேவன் தாமே நம்மோடு பேசுவாராக. டு த சர்ச் இன் சர்திஸ். சர்டிஸ், SARDIS, சர்டிஸ் சொல்லப்படுகிறது. சர்தஸ் சொல்லப்படுகிறது, SARDES, சர்தஸ் சொல்லப்படுகிறது. எபிரேய பதத்திலே பார்க்கும் பொழுது சர்டைஸ் சொல்லப்படுகிறது, SARDEIS சொல்லப்படுகிறது, சர்டைஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ சர்டிஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது, சர்டஸ் சொல்லப்படுகிறது. எபிரேய பதத்தில் பார்க்கும் பொழுது சர்டைஸ் சொல்லப்படுகிறது, SARDEIS, சர்டைஸ் சொல்லப்படுகிறது. அப்ப இந்த சர்டைஸ், இந்த சர்தை சபை தமிழ்ல பார்க்கும் பொழுது சர்தைன்னு சொல்லப்படுகிறது. அப்ப இந்த சர்தை சபைக்கு, இந்த சர்தை சபை எங்கே இருக்கிறது, இந்த சர்தை எங்கே இருக்கிறது? சிட்டி ஆஃப் லிடியா in the province of Asia. லிடியாவை குறித்து நாம் கடந்த நாட்களை தியானித்தோம். இந்த லிடியாங்கிறது எங்க இருக்குது அப்படிங்கிறதை எல்லாம் நம்ம பார்த்தோம். லிடியாங்கிறது, அப்ப இந்த லிடியாங்கிறது ஏசியால ஒரு பகுதியில் இருக்கிறது. அதாவது டர்க்கி, சலி அப்படிங்கிற சலிஹி அப்படின்னு சொல்லப்படுகிற டர்க்கியில இருக்கிற ஒரு பகுதி. அந்த பகுதியில தான் இந்த சர்டிஸ்ங்கிற இருக்கிறது. இது ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் சிட்டிஸ் ஆஃப் த பெர்ஷியன் எம்பையர். அதாவது ரோமன் எம்பையர்ல ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் சிட்டி தான் இந்த சல்ஹி அப்படின்னு சொல்லப்படுகிறது டர்க்கியில. இந்த டர்க்கியில இருக்கிற சார்ந்து அதை ஒட்டி வருகிற பகுதி தான் இந்த சர்டிஸ் சொல்லப்படுகிறது. சர்டிஸ் was situated in the middle of the Hermus Valley. ஹெர்மஸ் வேலிக்கு மிடில் தான் இந்த சர்டிஸ் இருக்கிறது. இட் வாஸ் அபவுட் 4 kilometers சவுத் ஆஃப் ஹெர்மோஸ். ஹெர்மோன் அப்படின்னு சொல்லப்படுகிற மலை நம்ம வேதத்தில் சொல்லப்படுகிறது. இந்த ஹெர்மோஸ் மலைகளில், மலை தேசத்தில், மலைகளில் இருந்து 4 கிலோமீட்டர் சவுத் சைடில் தான் இந்த சர்டிஸ் இருக்கிறது. அப்ப இந்த சர்டிஸ் உடைய
வரலாறை பார்க்கும் பொழுது இது எங்கே இருக்குன்னா ரோமன் எம்பையர், அதாவது பெர்ஷியன் எம்பையர் அப்படிங்கிற அந்த எம்பையருக்குள்ளாக வருகிறது என்று சொல்லப்படுகிறது. அப்ப இந்த சதையை கொடுத்து பார்க்கும் பொழுது ஹெர்மோன் மலைகள், ஹெர்மஸ் வேலிக்கு பக்கத்தில் நியர்பை, அதாவது 4 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் சவுத் சைடில் இது இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. ஆமென், தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. சரி, இப்போ வசனத்துக்குள்ளாக போவோம். முதல் வசனம், 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது. நமக்கு நல்லாவே இந்த சபைகளை குறித்து நாம் தியானித்து வரும் பொழுது நான் சொன்னேன் 7 ரொம்ப முக்கியத்துவமாக சொல்லப்படும் என்று. அப்ப இங்கே நாம் இதை குறித்து பார்த்துக்கிறோம். தேவனுடைய 7 ஆவிகள், 7 ஸ்பிரிட்ஸ் குறித்து சில வாரங்கள் முன்பதாக நான் சொன்னேன். ஞாபகம் இருக்குன்னு, உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதே போல 7 ஸ்டார்ஸ், 7 நட்சத்திரங்கள், அதுவும் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஞாபகம் இருக்குதா? தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். முதல் வசனம் தான், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன். இந்த சபையினுடைய ஸ்டார்ட் பண்ணும் பொழுதே உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் பொறுமையை அறிந்திருக்கிறேன், உன் விசுவாசத்தை அறிந்திருக்கிறேன், உன்னுடைய அன்பை நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு நிறைய வரும் ஸ்டார்டிங்ல. அதே போலதான் இங்கேயும் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். ஆனாலும் உன் கிரியைகளை அறிந்திருந்தும் நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். அது என்னது? உயிருள்ளவனாய் பெயர் பெற்றுக்கொண்டு செத்தவனாய் இருக்கிறாய். அதாவது என்னன்னா, உயிர் இருக்குது ஆனா செத்தவன் போல நீ இருக்கிறியே. அதாவது உனக்குள்ள ஜீவன் இல்லாதது போல் இருக்கிறாய், ஆனால் ஜீவன் இருக்கிறது. நிறைய பேர் பாருங்களேன், அப்படிதான் இருப்பாங்க. அதாவது அப்படியே மந்தமா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க தெரியும், மந்தமா. அந்த மாதிரி உயிர் உள்ளவன் என்று பெயர் பெற்றவனாய் இருந்தும் நீ செத்தவனாய் இருக்கிறாய் அப்படின்னு சொல்லப்படுகிறது. Though that hast a name that thou livest and art dead. அதான் சொல்லப்படுகிறது என்னன்னா, that thou hast a name that though livest, அதாவது உயிருள்ளவன், livest and art dead, உயிருள்ளவனாய் பெயர் பெற்றுக் கொண்டு இருக்கிற நீ செத்தவனை போல இருக்கிறாய். நீ உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றுக் கொண்டிருந்தும் உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாயே. அது என்னது? உயிருள்ளவனாய் இருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். ஒரு சில வசனங்களை உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன். லூக்கா 15வது அதிகாரம் 24வது வசனத்தை பார்க்கும் பொழுது, உன் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றார். நமக்கு இது நல்லாவே தெரியும். என்னன்னா, கெட்ட குமாரனுடைய சம்பவம். அந்த கெட்ட குமாரனுடைய சம்பவத்தை பார்க்கும் பொழுது 2 குமாரர்கள் இருந்தார்கள். அந்த 2 குமாரர்கள ஒருத்தன் அவனுதான் the lost son அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது கெட்ட குமாரன் தமிழ்ல போட்டிருக்குது, ஆனால் தொலைந்த குமாரன் சொல்லப்படுகிறது. தொலைந்த குமாரன் அப்படின்னா என்னது? அவன் உயிருள்ளவனாய் வாழ்ந்து கொண்டிருந்தான், ஆனால் அவனுடைய கிரியைகள் எல்லாம் செத்த கிரியைகளாய் இருந்தது. அவன் என்ன பண்றான்? சொத்துக்கு ஆசைப்பட்டு சொத்தை பிரிங்கிறான், சொத்தை வாங்கிட்டு வீட்டை விட்டுட்டு போயிடறான். வீட்டை விட்டுட்டு போயிட்டு அங்கேயும் இங்கேயும் அலைந்து திரிந்து இருக்கிற பணத்தை எல்லாம் ஊதாரித்தனமா செலவு பண்ணிட்டு எல்லாம் இஷ்டத்து போல அவனுடைய எப்படி வாழணுமோ அந்த மாதிரி அவன் இஷ்டத்துக்கு வாழ்ந்தான். பணம் இருக்கிற வரைக்கும் எல்லாவற்றையும் அனுபவித்து விட்டு பணம் எல்லாம் செலவழிந்து முடிந்த பின்பு அப்பதான் அவனுக்கு தெரியுது, ஓஹோ நம்ம கையில பணம் இல்லை, இனி எப்படி நம்ம சர்வை பண்ண போறோங்கிற அந்த மனநிலைமைக்கு வருது. அது வரைக்கும் அவன் கண்கள் மறைக்கப்பட்டு அவன் போக்கிலே அவன் போய் சகல காரியங்களும் செய்து கொண்டு இருக்கிறான். ஒரு சமயத்துல பணம் இல்லாமல் போயிட்டு சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் போகும் பொழுதுதான், அப்ப பிரயாணப்பட்டு ஒரு இடத்துக்கு வரும் பொழுது அந்த சம்பவம் நல்லாவே தெரியும். பன்றிகள் எல்லாம் ஒரு வீட்டுல இருக்கிறது. அப்ப அந்த போய் வேலை கேட்கறான், எனக்கு இந்த பண்ணி மேய்க்கிற வேலையாச்சும் கொடுங்கப்பா அப்படின்னு கேட்கறான். அப்ப அந்த வேலையை செய்யும் பொழுது அவன் அப்பதான் யோசிக்கிறான், எங்க அப்பா வீட்டுல நான் எவ்வளவு சொத்துக்கள் இருந்தது, எவ்வளவு சொத்துக்களுக்கு நான் அதிபதியா இருந்தேன், ஆனால் இப்பொழுது நல்ல கவனிங்க, உயிர் உள்ளவனாய் இருக்கிறான், அவனுடைய கிரியைகளும் அவனுக்குள்ளாக இருக்கிறவைகளும் செத்து போய்விட்டது.
நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறையேப்பா. இப்ப அவன் உயிரோட தான் இருக்கிறான், ஆனா அவனுடைய மனநிலைமை எல்லாம் செத்து போய்விட்டது, அவனுடைய சூழ்நிலைகள் செத்து போய்விட்டது. அநேகர் இந்த நாட்களிலே இப்படிதான் வெளியரங்கமாய் பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கை மற்றவர்கள் பார்க்கும் பொழுது ரொம்ப அழகா வாழ்றாங்க, ரொம்ப நல்லா இருக்கிறாங்களே அப்படின்னு அவங்க பார்க்கிறதற்கு, மற்றவர்கள் பார்க்கிறதுக்கு அவங்க வாழ்க்கை ரொம்ப அழகா தெரியும். ஆனா அவர்களுடைய உள்ளான வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர்கள் செத்தவர்கள் போல வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். நீங்க பார்த்திருக்கீங்களா? நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. நிறைய பேர் செத்த கிரியைகள், அவர்களுக்குள்ளாக இருக்கிற கிரியைகள் மரித்து, இட் இஸ் டெத் சொல்லப்படுகிறது. அங்கதான் போட்டு ஆர்ட் டெத், அது செத்த கிரியைகள், செத்து போன ஒரு மனிதர்கள், செத்து போய் ஆனா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நீ உயிர் உள்ளவன், சர்தையில இதான் சொல்லப்படுகிறது, நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் நீ செத்தவனாய் இருக்கிறாயே. அநேகருடைய கிரியைகள் இந்த நாட்களில், அநேகருடைய கிரியைகள் செத்த கிரியைகளா இருக்கிறது. வெளியரங்கமாய் பார்க்கும் பொழுது, மற்றவர்கள் பார்க்கும் பொழுது, மற்றவர்கள் கண்ணோட்டத்திலே, மற்றவருடைய பார்வையில அழகாக வாழ்கிறது போல தெரியும். ஆனால் அவர்கள் செத்த கிரியைகளிலே இருக்கிறார்கள். அது அவர்களுக்கே தெரியும். உங்களுக்குள்ளாக இருக்கிற கிரியைகள், எனக்குள்ளாக இருக்கிற கிரியைகள் எப்படிப்பட்ட கிரியைகள் என்று எனக்கு நல்லாவே தெரியும். செத்தவனை போல சர்தையில் அப்படிதான் இருந்தாங்களா? எப்படி? உயிர் உள்ளவன் என்று சொல்லிக்கொண்டு பெயர் கொண்டிருந்தும் அவர்கள் செத்தவர்களாய் வாழ்ந்தார்கள். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்களேன். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். நல்லா கவனித்தீங்களா? நல்லா கவனிச்சீங்களா? அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை ஆண்டவர் உயிர்ப்பித்தாரே. ஒரு சூழ்நிலையிலே நான் செத்தவனை போலதான் இருந்தேன். ஒரு சூழ்நிலையிலே பாவத்திலும் அக்கிரமங்களிலும் மரித்து போயிருந்தேன். புரியுதா உங்களுக்கு? செத்தவர்கள் என்றால் என்னன்னு புரியுதா? நீ உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றுக்கொண்டும் செத்தவனாய் இருக்கிறாய் அப்படிங்கிறது செத்து போகிறது இல்லை. ஜீவன் பிரிந்து போனதான் செத்து போறது கிடையாது. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த. அப்ப என்னது? அக்கிரமங்களினாலே நான் மரித்து போயிருந்தேன், பாவங்களினாலே நான் மரித்து போயிருந்தேன். அப்படி மரித்து போய் இருக்கிற என்னை ஆண்டவர் உயிர்ப்பித்தார். கவனிக்கிறீங்களா? அப்ப அநேகர் இந்த நாட்களிலே பாவங்களிலே மரித்து போய், பாவங்களினாலே மரித்து போய், அக்கிரமங்களினாலே மரித்து போய் ஆண்டவர் விட்டு விலகி போகிறது அது மரித்து போவதற்கு சமம். ஆண்டவர் விட்டு விலகிறது பாவம், ஆண்டவர் விட்டு விலக்குகிறது அக்கிரமம், ஆண்டவர் விட்டு விலக்குகிறது நம்மை. அப்ப விலக்கி போகிறது எல்லாமே நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆண்டவர் விட்டு எதையெல்லாம் நாம் செய்கிறோமோ, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை எவையெல்லாம் நாம் செய்கிறோமோ, அவைகளை செய்கிற நாம் உயிருள்ளவர்கள் என்று பெயர் பெற்று கொண்டிருந்து செத்தவர்களாயிருக்கிறோம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை எதை செய்தாலும் நாம் யார் தெரியுமா? செத்தவர்கள். ஆண்டவருடைய வார்த்தைக்கும் வேதத்தின் அடிப்படையிலே செய்யாமல், வேதத்தின் அடிப்படையிலே நடவாமல், வேதத்துக்கு புறம்பாக நடந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருந்தால் அது செத்தவர்களுக்கு சமம். கவனிக்கிறீங்களா? இந்த மாலை வேளையில இந்த வேதாகம பாடத்துல, பைபிள் ஸ்டடியில கவனித்து கொண்டிருக்கிறீங்களா? சர்தையில இப்படிதான் இருந்தாங்களா? நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறையப்பா. அநேக விசுவாசிகளும் அநேகர் பிள்ளைகளும் தேவ பிள்ளைகளும் இந்த நாட்களிலே நான் உயிர் உள்ளவன் என்று சொல்லிக்கொண்டும், நான் விசுவாசி என்று சொல்லிக்கொண்டும், நான் ஊழியக்காரன் என்று சொல்லிக்கொண்டும் இருந்தும் அநேகர் இந்த நாட்களிலே செத்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். செத்தவர்கள் என்று சொல்லுகிறது எது தெரியுமா? அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து போய் இருந்தவர்கள். அப்ப என்னது? அக்கிரமங்கள் வந்தது, அக்கிரமங்களினாலே நான் மரித்து போயிருந்தேன், செத்து போயிட்டேன். பாவங்களினாலே நான் செத்து போயிட்டேன். அப்ப பாவம் என்னை ஆட்கொண்டதால நான் செத்து போயிட்டேன். செத்தவனை போல, மரித்தவனை போல, உயிர் உள்ளவன் என்று சொல்லிக்கொண்டு பெயர் கொண்டிருந்த நீ செத்தவனை போல வாழ்கிறேயப்பா. கவனிக்கிறீங்களா? கொலேசியர்
2வது அதிகாரம், கொலோசியர் 2வது அதிகாரம் 13, 14, 15 வசனத்தை பார்க்கும் பொழுது, உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரித்து கொண்டு வெளியரங்கமான கோலமாகி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். எவைகளின் மேல? எல்லா செத்த கிரியைகளினாலும் எல்லா பாவங்களினாலும் அடிமைத்தனத்திலே அடிமைப்பட்டு இருந்த செத்தவர்கள் உயிருள்ளவர்கள் என்று பெயர் கொண்டு செத்தவர்களாய் வாழ்ந்த உங்களை நான் சிலுவையின் மேல் ஆணி அடித்து, வசனம் போருக்கு பாருங்க, சிலுவையின் மேல் ஆணி அடித்து எல்லா துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரித்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி ஆண்டவர் ரத்தத்தை சிந்தி அவைகள் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்த உன்னதமான தேவனுப்பா. கவனிக்கிறீங்களா? நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறியப்பா. உன்னுடைய பாவங்களினால, உன்னுடைய அக்கிரமங்களினால நீ மரித்து போய் செத்தவனை போல வாழ்கிறையே. உனக்காக தன் ஜீவனையே தந்து உனக்காக எல்லா சாப காரியங்களையும் சிலுவையின் மேல் எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி போட்டு அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்த உன்னதமான தேவன் உனக்காக ரத்தம் சிந்தி உன்னை மீட்டு எடுத்தாரே. அவைகளை மறந்து இன்னும் செத்த கிரியைகளுக்கு அடிமைப்பட்டு வாழுகிறையே. இந்த மாலை வேளையிலே ஆண்டவர் இந்த பைபிள் ஸ்டடியில் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். சர்தையில் இப்படிப்பட்டவர்கள் இருந்தார்கள், நம்முடைய சபைகளிலும் இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். என்னன்னா, நான் உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றுக் கொண்டு வாழ்ந்து கொண்டு மனிதர்கள் முன்பதாக நடித்துக் கொண்டு மனிதர்கள் முன்பதாக நேற்றைய தினத்துல தான் தேவன் பேசினாரு. நேற்றைய தினத்துல பவர் அவர்லாம் தான் ஆண்டவர் காலையில பேசினாரு. வேஷத்தை தரித்து கொண்டு ஆண்டவருக்கு புறமான காரியத்தை நாம் அநேகர் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களிலே ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். பைபிளுக்கு, ஆண்டுடைய வார்த்தைக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லாமே செத்த கிரியைகள். அப்ப ஆண்டவர் விரோதமாக வேதத்தின் அடிப்படையில் செயல்படாமல் வேதத்துக்கு புறம்பாக எவைகள் எல்லாம் செய்கிற மனிதன் செத்த மனிதன். நீ உயிருள்ளவனாய் வாழ்கிறாய், உயிருள்ளவனாய் பெயர் பெற்றுக் கொண்டிருக்கிறாய், ஆனால் உன்னுடைய கிரியைகள் எல்லாம் செத்த கிரியைகளாய் இருக்கிறது. சோ நீ யாரு, நான் யாரு? நாம செத்தவர்கள். இதுதான் சர்தையில் இருந்த மிகப்பெரிய பிரச்சனை. உயிருள்ளவன் என்று சொல்லிக்கொண்டு செத்த கிரியைகளில் நான் வாழ்கிறோம். 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்க. சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடு செத்தவள். சுகபோகமாய் வாழ்கிறவர்களே, சுகபோகமாய் வாழ்கிறீங்களே, நீங்க உயிரோட செத்தவள். கவனிச்சீங்களா? சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோட செத்தவள். எனக்கு ஒரு கவலை இல்லை. நான் என் இஷ்டப்படி வாழ்றேன், என் இஷ்டப்படி செயல்படுறேன். சுகபோகமாய் யாருடைய பேச்சும் கேட்காம என் இஷ்டப்படி வாழ்றேன், என் இஷ்டப்படி நான் செயல்படுத்துறேன், என் இஷ்டப்படி நான் இருப்பேன்னு சொல்லிட்டு சுகபோகமாய் எந்த கவலையும் இல்லாமல் எந்த காரியத்திலையும் எந்த கவலையும் இல்லாம அப்படியே சுகபோகமா நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. சொல்றாங்க, உயிரோட செத்தவள். சுகபோகமாய் வாழ்கிறவர்களே, நீங்கள் உயிரோட செத்தவர்கள். அப்ப என்ன அர்த்தம்? உயிரோடு மரித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இப்படிப்பட்டவர்கள் சர்தை சபையில் இருந்தார்கள். இப்படிப்பட்டவர்கள் நம்முடைய இந்த நாட்களிலேயும் நம்ம கூடயும் அநேகர் இருக்கிறார்கள். அல்லேலூயா, தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை பார்க்கும்பொழுது, அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததாய் இருக்கிறது. இந்த வசனத்தை அடிக்கடி நம்ம வாசிக்கிறோம். கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம். நான் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம். அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறது போல அநேகருக்கு தேவ ஆவி உள்ள இல்லை.
அநேகருக்கு தேவ ஆவி உள்ள இல்லை. எத்தனை பேருக்கு ஆண்டவரால் நியமிக்கப்பட்ட ஆண்டவருடைய ஆவி எத்தனை பேருக்குள்ள இருக்குது நினைச்சு பாருங்களேன். மாம்ச ஆவியெல்லாம் இருக்கு, மாம்சீகத்தின் ஆவியெல்லாம் இருக்குது. ஆனா ஸ்பிரிச்சுவல் ஸ்பிரிட் எத்தனை பேருடைய வாழ்க்கையில எத்தனை பேருக்குள்ள இருக்குதுன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. மாம்சீகமாய் செயல்படுகிற மனிதன், மாம்சத்துக்குரிய காரியங்களை செயல்படுத்துகிற மனிதன் மாம்சீக ஆவியுடையவனாய் இருப்பான். ஆவிக்குரிய ஆவியை உடைய மனிதன் முடிந்த வரைக்கும் அவனுக்குள்ள ஒரு பயம் இருக்கும். என்னன்னா, எனக்குள்ளாக மாம்சகத்தின் ஆவி இல்லை, எனக்குள்ளாக ஆவியானவருடைய ஆவி இருக்குதுங்கிற ஒரு பயம் இருக்கிறதுனால ஆண்டவர் விரோதமாக, ஆண்டவர் பைபிளுக்கு விரோதமாக, ஆண்டவருடைய சத்தியத்துக்கு விரோதமாக நான் செயல்படுகிறேனே என்கிற ஒரு குத்துதல், ஒரு உணர்வு அவனுக்கு இருக்கும். அந்த மனிதனுக்கு, அந்த மனுஷிக்கு அந்த எல்லாம் தெரிந்துமே அதில் செயல்படுத்துகிற, எல்லாம் தெரிந்துமே ஆண்டவருக்கு விரோதமாகவும் வேதத்தின் அடிப்படையிற்கு விரோதமாகவும் செயல்படுகிற மனுஷன் கிரியைகள் இல்லாத, ஸ்பிரிச்சுவல் ஆவி இல்லாத மனிதன், ஆவி இல்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறது போல அநேக விசுவாசிகள் உயிருள்ளவர்கள் என்று பெயர் பெற்று கொண்டு இருந்தும் பெயர் பெற்றும் அவர்கள் செத்தவர்களாய் வாழ்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சர்தையில இதேதான் இருந்தாங்களா? சர்தையில தான் இருந்தாங்களா? அநேகர் இந்த நாட்களிலே நாம் உயிருள்ளவர்களாய் வாழுகிறோம். ஆனால் நம்முடைய கிரியைகள் செத்த கிரியைகளை நடப்பிக்கிறது. நம்முடைய கிரியைகள் தேவனுக்கு புறம்பான காரியத்தை செய்கிறது. நம்முடைய கிரியைகள் தேவனுடைய வேதத்துக்கு அடிப்படைக்கு புறம்பான காரியங்களை செயல்பட்டு கொண்டிருக்கிற மனுஷியே, இந்த மாலை வேளையிலே ஆண்டவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் வேதத்தின் சத்தியத்தை அறிந்தும் விசுவாசிகளாய் இருக்கிறோம், சபைகளுக்கு வருகிறோம். அநேகரை பார்க்கும் பொழுது எனக்கு வேதனையா இருக்கும். ஐயா, இந்த விசுவாசி சத்தியத்துல கேட்டுமே, போதகர் ஒவ்வொரு நாளும் பேசுகிற வார்த்தையை கேட்டுமே, அப்பா வேதத்துக்கு புறம்பான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்களே, வேதத்தின் அடிப்படையில இருக்கிற காரியங்கள் எல்லாம் தெரிந்தும் விரோதமாக செயல்படுகிறார்களே, தெரிந்தும் ஆண்டவருடைய வழி விலகி போகிறாங்களே, தெரிந்தும் இந்த காரியத்துல ஈடுபடுகிறாங்களே அப்பா அப்படின்னு பார்க்கும் பொழுது வேதனையா இருக்கும். அதான் வசனம் சொல்லுது, நீ உயிருள்ளவன் என்று பெயர் பெற்று கொண்டிருந்தும் நீ செத்தவனா வாழ்றியப்பா, உன்னுடைய கிரியைகள் செத்த கிரியைகளா இருக்குதப்பா. கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா, தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். வசனம் 2, நீ விழித்துக் கொண்டு சாகிறதுக்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்தி உன் கிரியைகளை தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. நல்லா கவனிங்க, நீ விழித்துக் கொண்டு சாகிறதற்கேதுவாய் இருக்கிறவைகளை சிறப்படுத்தி உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பதாக நிறைவுள்ள கிரியைகளா தெரியலையப்பா. அதான் நடிச்சிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. நிறைவான கிரியைகள் இல்லையே, கிரியைகள் எல்லாம் குறைவுள்ளவதா தெரியுதேப்பா. நீ விழித்துக்கொண்டு beware, be watchful, be fair. நீ விழித்துக்கொள்ளு, ஜாக்கிரதையாயிரு. அப்பா, ஏற்கனவே உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனா இருக்கிற நீ விழித்துக்கொள்ளுப்பா. விழித்துக்கொண்டு சாகிறதுக்கு ஏதுவா இருக்கிறவர்களை ஸ்திரப்படுத்தி சீக்கிரம். கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருக்கிற, சாகிறதுக்கு ஏதுவானவைகளை கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருக்கிறத சீக்கிரம் ஸ்திரப்படுத்திடு, ஸ்ட்ரென்தன் பண்ணிடு. நீ ஸ்ட்ரென்தன் பண்ணலினா வசனம் சொல்லுது, உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பதாக நிறைவுள்ளவர்களாக இல்லையப்பா. உன் கிரியைகள் எப்படி இருக்குது? குறைவுள்ளதா இருக்கே, நிறைவுள்ளதா தேவனுக்கு முன்பதாக தெரியலையே. கவனிக்கிறீங்களா? இந்த மாலை வேலையில நீ விழித்துக்கொண்டு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், விழித்து இருக்க வேண்டும். ஒரு சில வசனங்களை காட்டுறேன் பாருங்க, விழித்துக் கொண்டு இருக்கிறது. ஏசாயா 56வது அதிகாரம்
10வது வசனத்தை பார்க்கும் பொழுது அவருடைய காவற்காரர் எல்லாரும் ஒன்றும் அறியாத குருடர், அவர்கள் எல்லாரும் குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள், தூக்கம் மயக்கமாய் புலம்புகிறவர்கள், படுத்துக் கொள்ளுகிறவர்கள், நித்திரை பிரியர். அதாவது விழித்துக் கொள்ளாம தூங்கிட்டு இருக்கிறாங்க, கொஞ்சம் கூட கவலை இல்லை, கொஞ்சம் கூட அப்படியே போவோம் அப்படின்னு ஜாலியா. வசனம் சொல்லி விழித்து கொண்டு, பி வாட்ச்ஃபுல், தயவு செய்து விழித்துக் கொள்ளுப்பா. எப்படி இருக்கிறாங்களா? அவனுடைய காவல்காரர் எல்லாரும் ஒன்றும் அறியாத குருடர்கள். அப்படியே எவ்வளவு சத்தியத்தை பேசினாலும் எவ்வளவு சத்தியத்தை கேட்டாலும் அப்படியே அசால்ட்டா போறது, அப்படியே தெரியாத மாதிரி. கடந்த நாட்கள் அதான் பேசினேன். சிலர்லாம் பாரம்பரியத்தை விட்டு கொடுக்க முடியல, சிலர்லாம் குடும்பத்தினுடைய பாரம்பரியம்னு சிலது இருக்குது, அதை விட்டு கொடுக்க முடியாத சிலர்லாம் வாழ்றாங்க. சிலர் சொன்னா கடினமா இருக்கும். காஸ்டிசமுடைய அந்த சூழ்நிலையில விட்டு கொடுக்க முடியல சிலருக்கெல்லாம். சிலர்லாம் வேதத்துக்கு புறமான காரியங்கள் அநேக செயல்படுகிறாங்க. நீ விழித்துக்கொண்டு இல்லைன்னா ஆண்டவர் வந்துட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவாரு. ஆண்டவர் வந்துட்டு போயிடுவாரு. நம்முடைய பாரம்பரிய காரியம் நிறைய சபையில வருங்களேன், நல்லா கவனிச்சு பாருங்க. நிறைய சபையில சபை பாரம்பரியம்லாம் ஒரு சிலர்லாம் இருக்குது. சபைக்குன்னு சில பாரம்பரியமான சபைகள்லாம் இருக்குது. நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா கொடுமையான விஷயங்கள். பாரம்பரியமான சபைன்னு சில சபை இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா ஐயோ அது மாதிரி ஒரு கொடுமையான விஷயங்கள் இருக்கவே முடியாது. அது சவுத் சைட்ல தான் ரொம்ப அதிகமான காரியங்கள், இதுல இந்த மாதிரி காரியங்கள் நிறைய இருக்குது. நான் அடிக்கடி ரொம்ப வேதனைப்படுவேன். சபையிலுமே சில பாரம்பரியத்தை விட்டு கொடுக்க முடியவில்லை. சிலர் குடும்பத்துக்குள்ளாக பாரம்பரியமான காரியம் விட்டு கொடுக்க முடியல. அப்ப ஆண்டு சொல்றாரு, பி வாட்ச்ஃபுல், நீ விழித்துக் கொள்ளவில்லை என்றால் சாகிறதற்கு ஏதுவான காரியங்களை ஸ்திரப்படுத்திருப்பா சீக்கிரம், இல்லைன்னா செத்துருவ. சாகிறதுக்கு ஏதுவான காரியங்களை ஸ்திரப்படுத்தினா கொஞ்சம் கொஞ்சமா இப்ப செத்துட்டு இருக்கிறப்பா, கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருக்கிற நீ ட்ரீட்மெண்ட்டுக்குள்ள போய் சீக்கிரம் உன்னை நீயே குணப்படுத்தி கொள்ளவில்லை என்றால் இப்படியே விட்டா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பாரம்பரியத்திலையும் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே இந்த சில காரியங்களை சொன்னேன், காஸ்டிசம்லையும் சில விட முடியாத காரியத்திலையும் விட முடியாத சூழ்நிலையிலுமே இருந்து அப்படியே செத்துருவப்பா. விழித்துக்கொள்ளு. நல்லா கவனிச்சு பாருங்க. எங்கேயாவது தேவன் பாரம்பரிய காரியத்தை பிடிச்சுக்கிட்டு சத்தியத்தை பேசிக்கிட்டு பாரம்பரியமா இருக்குன்னு அப்படி இருக்குன்னு இப்படி இருக்குன்னு எங்கேயாவது ஆண்டவர் பேசி இருக்கிறாரா? இன்னொன்னு, இந்த மனிதர்களுக்கு இப்படியாக தான் நான் பிரசங்கம் பண்ணுவேன், இந்த மனுஷனுக்கு இப்படியாக தான் நான் பிரசங்கம் பண்ணுவேன், இந்த மனுஷனுக்கு இப்படியாக தான் பிரசங்கம் பண்ணுவேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கேயாவது சொன்னாரா? இல்லை. அவர் பிரசங்கம் பண்ணும்போது 5000 பேர் உட்கார்ந்துருந்தாங்க. அந்த 5000 பேர்த்துல யாரு ஏற்ற தாழ்வு ஏதாவது பார்த்தாரா? உயர்ந்த மனிதனை பார்த்தாரா? தாழ்ந்த மனிதனை பார்த்தாரா? இல்லை உயர்ந்த கேஸ்ட் உடைய மனிதர்கள் லோ கேஸ்ட் உடையவர்கள் யாரா பார்த்தாரா? எதுவுமே பார்க்கல. அவர் எல்லாருக்கும் ஒரே தேவன். எந்த காரியத்தையும் அவர் பார்த்து இதுக்கும் அதுக்கும் ஆசிலேஷனாலாம் யாருக்கும் பிரசங்கம் பண்ணல. அவர் எல்லாத்துக்கும் ஒரே பிரசங்கம் பண்ணாரு, எல்லாருக்கும் குணமாக்குனார், எல்லாத்துக்கும் எல்லாம் செஞ்சார். ஒழிய எதையும் நான் பிடித்து கொண்டு இப்படிதான் நான் வாழுவேன்னு அவருக்குன்னு எந்த இதுவும் அவர் பிடிச்சிட்டு இது பண்ணல. மனிதர்களாய் நம்ம தான் சில காரியங்களை பிடித்து கொண்டு வேதத்துக்கு புறம்பான காரியத்தை செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். நீ விழித்துக் கொள்ளவில்லை என்றால் சாகிறதுக்கு எதுவான வகைகளை சிறப்படுத்தலைனா முடிஞ்சு போச்சு. இருக்கீங்களா? இல்லையா? கவனிக்கிறீங்களா? அங்கதான் போட்டிருக்குது, ஒன்றும் அறியாத குருடர்கள், அவர்கள் எல்லாரும் குலைக்க மாட்டாத ஊமையான நாய்களா. இதை படிக்கும்போது கொஞ்சம் கடினமாக தான் இருக்குது அந்த வசனத்தை. எப்படிங்க குலைக்க மாட்டாத ஊமையான நாய்களா? அப்புறம் எதுக்கு அந்த நாய் இருக்குதுன்னு தெரியல. குலைக்கவும் மாட்டாது, கடிக்கவும் மாட்டாது, அது சும்மா அப்படியே இருக்கும். அந்த நாயை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. அது சும்மா ஷோக்கு தாங்க. இது ஒண்ணுக்கும் உதவாதுங்க, கிரியைகளும் இல்லை, ஒன்றும் இல்லை. இது எதுக்கு இருக்கு? சும்மா தண்டச்சோறுங்க, சும்மா வரும், டெய்லி சவுறு போட்டவன் சாப்பிடும், படுத்து தூங்குங்க, எந்திரிக்குங்க அப்படின்னு இருக்கிறதா? இது பாருங்களேன், குலைக்க மாட்டாத நாய்கள், தூக்க மயக்கமாய். எப்படிங்க? தூக்க மயக்கமாய் புலம்புகிறவர்கள். தூக்க மயக்கம் அப்படியே பயங்கர. சிலர்லாம் தூக்க மயக்கத்திலேயே கண்ணே தெரியாது சிலதுக்கெல்லாம். நான் நிறைய விசுவாசிகளை ரோட்ல போகும்போது எனக்கு ஆப்போசிட்ல நிறைய பேர் வருவாங்க விசுவாசிகள்.
நான் விசுவாசி வராங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அங்கேயே பார்த்துருவேன். பார்த்துட்டு வருவாங்கன்னு சொல்லி அவங்களையே அப்படியே பார்த்துட்டே வருவேன். அவங்க நம்மளை பார்க்கவே மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. கண்ணே தெரியாது சிலவருக்குலாம். முன்னாடி நேருக்கு நேர் போவான், பார்க்கவே மாட்டாங்க. தூக்க மயக்கத்திலேயே சிலர்லாம் அப்படி போறாங்க. எப்படி தூக்க மயக்கத்திலேயே போறது, அப்படிதான் இருக்காங்களா சிலர்லாம். அடுத்தது படுத்து கொள்ளுகிறவர்கள், நித்திரை பிரியர். சிலர்லாம் எப்படி நித்திரை பிரியர். நீ விழித்துக் கொள்ளவில்லை என்றா? எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனங்களை வாசிக்கும் பொழுது, கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிற நான் என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், மேய்ப்பன் இல்லாததினால் என் ஆடுகள் சூறையாகி, என் ஆடுகள் காட்டு மிருகங்களுக்கு எல்லாம் இரையாகி போயின. என் மேய்ப்பர்கள் என் ஆடுகளை விசாரியாமல் போனார்கள். மேய்ப்பர்கள் மந்தையை மேய்க்காமல் தங்களையே மேய்த்தார்கள். ஆகையால் மேய்ப்பரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நான் மேய்ப்பருக்கு விரோதமாக வந்து என் ஆடுகளை அவர்கள் கையிலே கேட்டு, மேய்ப்பர்கள் இனி தங்களையே மேய்க்காதபடி மந்தையை மேய்க்கும் தொல்லை விட்டு அவர்களை விலக்கி, என் ஆடுகள் அவர்களுக்கு ஆகாரமாயிராதபடிக்கு அவர்களை அவர்கள் வாய்க்கு தப்ப பண்ணுவேன் என்று சொல்லு. இங்க சொன்னேன், நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன், விசுவாசிகளும் சிலர் அப்படிதான் இருக்கிறாங்க, ஊழியர்களும் நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. இங்க மேய்ப்பரை பற்றி தான் சொல்லப்படுகிறது. என்னன்னா, மேய்ப்பரை ஆண்டவர் எதற்காக வைத்திருக்கிறார் என்றால், ஆடுகளை விசாரித்து அந்த ஆடுகள் மேலே கவனமாய் இருந்து, அந்த ஆடுகளுக்கு என்ன தேவை, என்ன சத்தியம் தேவை, என்ன காரியம் தேவை, எப்படியாக அந்த ஆடை மேய்க்க வேண்டும், எப்படியாக அந்த ஆட்டிற்கு எந்த விதமான வார்த்தை எப்ப தேவைப்படுகிறது என்று இதெல்லாம் அறிந்து அந்த மேய்ப்பன் நடக்க வேண்டும். சில மேய்ப்பர்கள் ஆடுகளை மேய்க்காம தங்களையே மேய்த்து கொண்டு தங்களுக்கு வேண்டிய இஷ்டப்படி, அங்கதான் போட்டிருக்குது, ஆடுகளை என் மேய்ப்பர்கள் என் ஆடுகளை விசாரியாமல் போனார்கள், மேய்ப்பர்கள் மந்தையை மேய்க்காமல் தங்களையே மேய்த்தார்கள். நிறைய பேர் பாருங்க, நிறைய மேய்ப்பர்கள் அவங்க வேலையை பார்த்துட்டு அப்படியே போயிட்டு இருப்பாங்க. விசுவாசி மேலேயோ மற்ற காரியங்கள் மேலேயோ ஊழியத்தின் மேலேயோ சபையின் மேலேயோ நிறைய பேத்துக்கு அக்கறையே இல்லைங்க, அக்கறையே இல்லை. கடந்த சில மாதங்களுக்கு முன்பதாக சொன்னா வேதனையா இருக்கும், உங்களுக்கு நீங்களே ஷாக் ஆயிருவீங்க சொன்னா, ஓ இப்படியெல்லாம் இருக்குதா. நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். எதர்ச்சியாக அங்கே சில மனிதர்களுக்காக வெயிட் பண்ண வேண்டிய சூழ்நிலை போச்சுன்னு சொல்லி ரோட்ல நின்று வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப ஒரு மேய்ப்பர், மந்தையை மேய்க்கிற ஒரு மேய்ப்பர் வந்தார். அவர் எதர்ச்சியாக வந்தார். நான் அவரை சந்திக்கும்படியாக அந்த ரோட்ல சந்திக்கும்படியாக ஆச்சு. திடீர்னு பார்த்தா அவருடைய வண்டிக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மூட்டை வச்சிருந்தார். நான் உடனே பார்த்துட்டு, என்ன மேய்ப்பரே, என்ன ஊழியக்காரரே, பெரிய மூட்டை வச்சிருக்கிறீங்க, என்ன மூட்டை அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, அவர் சொன்னார், ரைஸ், அரிசி வைத்து இருக்கிறேன். பரவாயில்லையா, அரிசி வீட்டுக்கு வாங்கிட்டு போறீங்களா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்டேன். அவர் சொல்றாரு, இது நான் வீட்டிற்கு வாங்கிட்டு போகவில்லை, நான் அரிசி வியாபாரம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். சோ அரிசி யாரெல்லாம் கேட்கறாங்க அவங்க வீட்டுக்கு போய் அரிசி கொடுப்பேன். என்னுடைய இருதயம் அப்படியாக உடைந்து விட்டது. ரோட்லயே ஷாக் ஆயிடுச்சு. என்னுடைய மேய்ப்பன், ஆண்டவர் தான் சொல்ற, என்னுடைய மேய்ப்பன் என்னுடைய ஆட்டின் மேல கவனம் இல்லாமல் ஆட்டை மேய்க்காமல் தங்களையே மேய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். தங்களை மேய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அவங்க இஷ்டப்படி அவங்களுக்கு என்ன வேணுமோ, அவங்களுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் எதற்காக மேய்ப்பனை அழைத்தார் என்பது தெரியாமல் நிறைய மேய்ப்பன் பி வாட்ச்ஃபுல் சொல்லப்படுகிறது. நிறைய மேய்ப்பன் இன்னும் விழித்துக் கொள்ளாமலே இருக்கிறார்கள். விசுவாசிக்கு தான் விழித்துக் கொள்ளாமல் இருக்கிறாங்கன்னு பார்த்தா, ஒரு சைடு மேய்ப்பனும் விழித்துக் கொள்ளாமல் இருக்கிறார்கள். அநேக மேய்ப்பருக்கு உணர்வே இருக்க மாட்டேங்குது. பார்க்கும் பொழுது ரொம்ப கடினமான விஷயமா இருக்கிறது. இந்த மாலை வேலையிலே மேய்ப்பர்களும் அப்படித்தான் இருக்கிறாங்க, மந்தையும் அப்படித்தான் இருக்கிறது, ஆடுகளும் அப்படித்தான் இருக்கிறது. அல்லேலூயா, தேவனை நாம் மகிமைப்படுவதாக. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது 24:42,
உங்கள் ஆண்டவர் இந்த நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். அப்பா, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நிறைய இருக்குதுப்பா. நீ ஆண்டவருடைய வருகை எப்ப வரப்போகுது, என்ன நாளிகையில வரும்னு உனக்கே தெரியாதுப்பா. அப்ப நீ விழித்துக் கொள்ளவில்லை என்றால், நீ அறியாமல் இருக்கிறபடியால் விழித்துக் கொள்ளுங்க. நீ விழித்துக் கொள்ளாம இருந்தீன கஷ்டம்பா. சோ நீங்கள் விழித்துக் கொண்டு இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மேம்படுவதாக. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 25:13 பார்க்கும் பொழுது, மனுஷகுமாரன் வரும் நாளையும் நாளிகையும் நீங்கள் அறியாதிருக்கபடியால் விழித்திருங்கள். அதான் வசனம் சொல்லுது, நீ விழித்துக் கொண்டிரு, நீ விழித்துக் கொண்டிருக்கு. அப்ப என்ன நாளிகளை வருவார், எப்ப வருவார் என்று யாரும் அறியாதபடினாலே விழித்துக் கொண்டு இருக்க வேண்டும். மார்க் 13ஆம் அதிகாரம் 33 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாய் இருங்கள். எக்காலத்தை, ஆண்டவர் வருகிற நாளையும் நாளிகையும் நாம் அறியாதபடியால் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் விழிகளை திறந்து ஜெபம் பண்ணுங்க. நிறைய பேர் ஜெபம் பண்றேன்னு உட்கார்ந்துக்கிட்டு அப்படியே தூங்கி விழுந்துடுறாங்க. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், உங்கள் விழி திறந்து ஜெபம் பண்ணுங்க. தயவு செய்து அப்படியே ஜெபம் பண்றேன்னு சொல்லிட்டு சோத்திரம் அப்படின்னு தூங்கிடாதீங்க. சரியா? விழித்திருங்கள், ஜெபிக்கிறதுக்கு விழித்திருங்கள். நீங்கள் விழித்திருக்க வேண்டும். ஆமென். சர்தை சபைக்கு அதான் சொல்லப்படுகிறது, நீ விழித்திரு மகனே, நீ விழித்திரு மகளே, நீ விழித்துக் கொண்டு சாகிறதுக்கு ஏதுவாக இருக்கிறவர்களை ஸ்திரப்படுத்து. விழித்துக் கொண்டு கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருக்கிறப்பா, நீ விழித்துக் கொண்டு. கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருக்கிற, நீ சாகாமல் இருக்கணும். அதனால உன்னை நீ ஸ்திரப்படுத்து. ஸ்ட்ரென்தன் பண்ணுப்பா, ஸ்ட்ரென்தன் பண்ணு. டியூட்ரானமி, உபாகமம் 3ஆம் அதிகாரம் 28வது வசனம். நீ யோசுவாவுக்கு கட்டளை கொடுத்து அவனை திடப்படுத்தி பலப்படுத்து. என்ன சொல்றாரு? ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க, ஸ்திரப்படுத்துங்க. உங்களை நீங்களே ஸ்திரப்படுத்துங்க. நீங்க உங்களை பலப்படுத்துங்க. சோர்ந்து போகாதீங்க. அநேக சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. உலகத்தின் காரியத்தை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. நிறைய மனிதர்களை பார்த்து சூழ்நிலை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. உங்களை சோர்வுக்குள்ளாக ஆளுகை செய்யணும் சொல்லி சில பிசாசுகளும் சில மனிதர்களும் தந்திரமான காரியங்களை பேசி உங்களை சோர்வுக்குள்ளாக தள்ளுவார்கள். சோர்வான வார்த்தைகளை பேசி சோர்வுக்குள்ளாக தள்ளுவாங்க. நீ சாகிறதுக்கு ஏதுவானவைகளை ஸ்திரப்படுத்தி கொள்ளு, ஸ்ட்ரென்தன் பண்ணு. வசந்தா போட்டிருக்கு, அவனை திடப்படுத்து, ஸ்ட்ரென்தன் பண்ணு, பலப்படுத்தி ஸ்ட்ரென்தன் பண்ணு. அல்லேலூயா. யோபு என்ன சொல்றாரு? யோபு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், விழுகிறவனை உம்முடைய வார்த்தைகளால் நிற்க பண்ணி, விழுகிறவனை உம்முடைய வார்த்தைகளால் நிற்க பண்ணுகிற தேவன், ஸ்திரப்படுத்துகிற தேவன், ஸ்ட்ரென்தன் பண்ணுகிறவர். யாராவது கீழே விழுகிறாங்கன்னா, பாவத்திலும் ஸ்தாபத்திலும் அக்கிரமங்களிலும் விழுகிறவர்கள் அப்படியே கீழே விழுகிறது இல்லை, நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல விழுகிறது, வலி விலகி போறது. அப்ப விழுகிறவர்களுக்கு உம்முடைய வார்த்தைகளால் நிற்க பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. என்ன அழகு பாருங்களேன். ஆண்டவருடைய வார்த்தை நம்மளை ஸ்திரப்படுத்தி நிற்க வைக்கிறது, நம்மளை ஸ்திரப்படுத்தி நிற்க வைக்கிறது, தைரியமாய் நிற்க வைக்கிறது. அல்லேலூயா. 16ஆம் அதிகாரம் யோபு 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்க. ஆனாலும் நான் என் வாயினால் உங்களுக்கு திடன் சொல்லுவேன், என் வாயினால் உங்களுக்கு திடன் சொல்லுவேன். என் வாயின் வார்த்தைகளால், ஆண்டுடைய வாயின் வார்த்தைகளால் ஆண்டவர் நம்மை திடப்படுத்துகிறார். ஆண்டுடைய வார்த்தைகள் நம்மை ஸ்திரப்படுத்துகிறது. ஆமே. இந்த மாலை வேளையிலே நீ விழித்துக் கொண்டு சாகிறதுக்கு ஏதுவா இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்துப்பா. விழித்துக் கொண்டு இருப்பா. நீ உன்னை நீ ஸ்திரப்படுத்திக் கொள்ளுப்பா, தைரியமா இருப்பா. ஆண்டுடைய வார்த்தையை கொண்டு திடன் சொல்லுகிறது. ஆண்டுடைய வார்த்தை, ஆண்டுடைய தைரியம் உள்ள வார்த்தை உன்னை திடப்படுத்துகிறது. அல்லேலூயா. இந்த மாலை வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை நம்மை திடப்படுத்துகிறது, நம்மை ஸ்திரப்படுத்துகிறது. சோ நம்ம என்ன பண்ணணும்? விழித்திருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளவர்களாக காணவில்லை.
உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளவர்களாக காணவில்லை. தேவனுக்கு முன்பதாக thy works is not fulfilled. அநேகருடைய கிரியைகள் நிறைவு உள்ளதா இருக்கல. ஆண்டுடைய பார்வையில அநேகருடைய கிரியைகள் எப்படி இருக்குதா? குறைவுள்ள கிரியைகளா இருக்கிறது. ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, சாலமோன் வயது சென்ற போது அவருடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தரோடே உத்தமமாய் இருக்கவில்லை. நல்லா கவனிச்சிங்களா? சாலமோனுடைய கிரியைகள் தேவனுக்கு முன்பதாக நல்ல கிரியைகளாய் இருக்கவில்லை, காணவில்லை. அதாங்க வசனம் சொல்லுது. சர்தை சபையே, அநேகருடைய கிரியைகளை நான் பார்க்கிறேன், அது தேவனுக்கு பிரியமாய் இருக்கிற கிரியைகள் இல்லப்பா. தேவனுக்கு பிரியமாய் இருக்கிற கிரியைகள் உன் வாழ்க்கையில இல்லையே. நல்ல கிரியைகளை நான் காணவில்லை உன் வாழ்க்கையில அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அநேகர் இந்த நாட்களிலே நல்ல கிரியைகள் இல்ல. ஆண்டவருடைய வேதத்தின் அடிப்படையிலே நடக்கிற கிரியைகள் அல்ல. தேவனுடைய வார்த்தைக்கு மீறி செயல்படுகிற கிரியைகள் தான் அநேகருடைய வாழ்க்கையில் இருக்குது. தேவனுக்கு பிரியமான கிரியைகள் இல்ல, உலக பிரகாரமான கிரியைகள் தான் அநேகம் இருக்கிறது. உலக பிரகாரமான காரியத்துக்கு உள்ளாக, உலக பிரகாரமான கிரியைகளுக்கு உள்ளாக நம்மளை ஈடுபடுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதான் வசனம் சொல்லுது. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. தேவனுக்கு முன்பதாக நிறைவுள்ள கிரியைகள் அல்லப்பா. தேவனுக்கு முன்பதாக நிற்க தகுதி உள்ளவர்களாக, தேவனுக்கு முன்பதாக நிற்க நல்ல கிரியைகளை செய்கிற மனிதர்களாக, நல்ல கிரியைகளை செய்கிற மனுஷியாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவனை நாம் மையப்படுவதாக. 15ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. தன் தகப்பன் தனக்கு முன் செய்த எல்லா பாவங்களிலும் அவன் நடந்தான். அவன் இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல் தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன் உத்தமமாய் இருக்கவில்லை. தன் தகப்பன் தனக்கு முன் செய்த எல்லா பாவங்களிலும் அவன் நடந்தான். தகப்பன் செய்தபடியே அவன் நடந்தானா? அவன் இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல் தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக உத்தமமாய் இருக்கவில்லை. அதாவது பாருங்க, இருதயம் தாவீதை போல இல்ல, தகப்பனை போல அல்ல. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? அவன் இருதயம் உத்தமமா இருக்கவில்லையா? வசனம் பாருங்களேன். தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக உத்தமமா இருக்கவில்லை. அவன் இருதயம் தேவனுடைய பார்வையில சரியா இல்லையா? எது? இருதயம். அப்ப இருதயத்தில் இருக்கிற கிரியைகள் எப்படிப்பட்டவைகள் என்று தேவன் அறிந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. The works is not fulfilled. அவருடைய கிரியைகள் என்னவா இருக்குதா? தேவன் முன்பதாக நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. அப்ப கிரியைகள் ஏதோ பிரச்சனை இருக்குது, கிரியைகள்ல ஏதோ இருக்குது. 2 நாளாகமம் 25ஆவது அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான், ஆனாலும் முழு மனதோடு அப்படி செய்யவில்லை. நல்லா கவனிச்சிங்களா? அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செஞ்சான், பார்க்கறதுக்கு செம்மையானதை செஞ்சான், ஆனால் முழு மனதோடு அவன் செய்யலையான். புரியுது உங்களுக்கு? நிறைய பேர் செம்மையா வாழ்றாங்க, நிறைய பேர் பிரியமா தான் வாழ்றாங்க. யாருக்கு? கர்த்தருக்கு பிரியமா வாழ்றாங்க, செம்மையா வாழ்றாங்க. ஆனா முழு மனசோட எதையும் செய்கிறது கிடையாது. முழு மனசோட எதுவும் செய்யறதில்ல. நிறைய பேர் பாருங்களேன், அநேகர் காணிக்கையில் பார்த்தா, அநேகர் காணிக்கையை குறித்து பார்க்கும் பொழுது நிறைய பேர் முழு மனதோடு கொடுக்குறாங்க.
சிலர்லாம் பார்த்தீங்கன்னா காயின் ஆபேலுடைய சம்பவம் மாதிரி தான், அப்படியே அசால்ட்டா முழு மனசோட இல்லை, அப்படியே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. செம்மையானதை பார்வைக்கு செம்மையாய் செய்கிறேங்கிற மாதிரி செய்வாங்க. ஆனா இருதயத்துக்குள்ள முழு மனசோட செய்யறது கிடையாது. கொடுக்கணுமே என்ன பண்றது அப்படின்னு நிறைய பேர் பாருங்களேன், இந்த அவங்களுடைய இருதயமும் அப்படிதான் இருக்கும். இருதயம் அப்படிதான் இருக்கும், நிறைவுள்ளதா இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய கிரியைகள் நிறைவுள்ளவைகளாய் நான் காணவில்லையப்பா. சர்தையில தான் சொல்றாரு, உன் கிரியைகள் நிறைவுள்ளவைகளா இல்ல, உன் கிரியைகள குறை இருக்குது. நீ செம்மையானதை செய்யற, ஆனா முழு மனதோட செய்யலப்பா. முழு மனசோட செய்யறது இல்ல, முழு மனசோட செய்யறது இல்ல. fulfilled, their works is not fulfilled. முழு மனதோடு அவர்கள் செயல்படுவது இல்லை. நல்லா கவனித்து பாருங்க, நாம் எவைகள் எல்லாம் முழு மனதோடு ஆண்டவருக்கு செய்கிறோம், இல்ல முழு மனதோடு இல்லாமல் மேலோட்டமாக அரையும் குறையுமாக நாம் செய்து கொண்டு வருகிறோமா? முழு மனதோடு செய்வதற்கு நாம், அதனால வசனம் சொல்லுது, உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அவரில் அன்பு கூறுவாயாக. குறை வைக்காதப்பா, நிறைவுள்ளவைகளா இருக்கணும், நிறைவுள்ளவைகளா இருக்கணும். உன்னுடைய கிரியைகள் நிறைவுள்ளவைகளாய் நான் காணவில்லையே, நிறைவுள்ளவைகளா இல்லப்பா, குறையுள்ளவைகளா இருக்கிறது. வாசிப்போமா? டேனியல் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் பாருங்க. தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நிறுக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய் என்றும். தெக்கேல், தெக்கேல் என்பதற்கு, தெக்கேல்னா நீ தராசிலே நிறுக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய், குறைய காணப்பட்டாய். தராசில போட்டு நிறுத்து பார்க்கிறார் ஆண்டவர். பார்த்தா என்னப்பா கொஞ்சம் கம்மியா தெரியுது, ஆஹா குறையா தெரியுதே, அப்ப ஏதோ குறை இருக்குதுப்பா, உன் கிரியைகள் குறையா தெரியுதுப்பா. தராசுல போட்டு நிறுத்து பார்க்கிறான். தெக்கேல், தெக்கேல் என்றால் என்பதற்கு நீ தராசிலே நிறுக்கப்பட்டு, தராசில நிறுக்கப்படும் பொழுது எப்பா கொஞ்சமா இருக்குதுப்பா, இன்னும் கொஞ்சம் போடுங்க, தராசில இன்னும் கொஞ்சம் போடுங்க அப்படிம்பாங்க. ஈக்குவல் வரணும்ல. அப்ப ஆண்டவர் அங்க சொல்றார், சர்தையிலே நீ விழித்து கொண்டு சாகிறதுக்கு ஏதுவானவைகளை சிறப்படுத்தி உன் கிரியைகளை நான் பார்க்கிறேன், அந்த கிரியைகள் நிறைவான கிரியைகளாய் இல்ல, உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. 3ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, ரெவலேஷன் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன், நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருக்கிறாய். ரிமெம்பர், எதை நீ நினைவு கூர்ப்பா. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்டவைகளை, நீ எவைகளை கேட்டு நடக்கிறைய, எவைகளை ஆண்டவர் பேசுறாதோ அவைகளை பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்களப்பா, அவைகளை நினைவு கூறு. ரிமெம்பர். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 59ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 59 வாசிக்கும் பொழுது, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், உடன்படிக்கையை முறித்து போடுகிறதினால் ஆணையை அசட்டை பண்ணின நீ செய்தது போல நான் உனக்கு செய்வேன். நிறைய பேரு ஆண்டவருடைய உடன்படிக்கையை மறந்து விட்டு, ஆண்டவர் நம்மளை தெரிந்தெடுத்ததுக்கான நோக்கம் தெரியுமா? முன்மாதிரியாய் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில வேறு விரித்து காட்டார் போல, அதே போலதான் ஆண்டவர் நம்மளை வேறு விரித்து வைத்திருக்கிறார். இதுதான் உடன்படிக்கை. ஆனா அநேகர் உடன்படிக்கையை மீறி விட்டு தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். உலக காரியத்திலையும் அந்நிய காரியங்களையும் பைபிள்ல சொல்லப்படாத வேதத்தின் இல்லாத காரியங்களை செயல்பட்டு கொண்டு உலக பிரகாரமான எல்லா காரியத்திலும் ஈடுபட்டு கொண்டு, அப்ப இந்த வசனம் சொல்லுது, உடன்படிக்கையை முறித்து போடுகிறதினால் ஆணையை அசட்டை பண்ணின நீ செய்தது போல நான் உனக்கு செய்வேன். ஆகிலும் உன் இள வயதின் உன்னோட பண்ணின என் உடன்படிக்கையை நான் நினைத்து நித்திய உடன்படிக்கையை உனக்கு ஏற்படுத்துவேன். அப்பா, ஃப்ரம் த பிகினிங், இள வயதிலே நீ எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்த, உன்னோட நான் உடன்படிக்கை பண்ணி வைத்திருந்தேன்ல, ஆதியில் இருந்த அன்பை விட்டு விட்டாய்னு வசனம் சொல்லுகிறது போல, உன்னோட
உன்னோடு நான் உடன்படிக்கை பண்ணினப்பா, அந்த உடன்படிக்கை இப்ப மறந்து அசட்டா பண்ணிட்டியே. 62 பாருங்க, 62 வசனம். உன்னோட என் உடன்படிக்கையை பண்ணி ஏற்படுத்துவேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிவாய். நீ செய்த எல்லாவற்றையும் நான் மன்னித்தருளும் போது நீ நினைத்து வெட்கி உன் நாணத்தினால் உன் வாயை இனி திறக்க மாட்டாதிருப்பாய் என்று கர்த்தர் ஆகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றான். அதாவது இங்க என்ன சொல்லப்படுகிறதுனா, நான் உனக்கு எவ்வளவோ உடன்படிக்கை பண்ணேன்ப்பா, உன்னோடு நான் அநேக உடன்படிக்கை பண்ணேன், எல்லாத்தையும் பண்ணேன். ஆனா அதை நீ நினைவு கூறாமல் உன்னுடைய இஷ்டப்படியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். உலக காரியத்திற்கும் மற்ற எல்லா காரியத்திற்கும் ஈடுபட்டு கொண்டு வாழ்கிறாயே. இப்ப என்னன்னா, நீ எல்லா உடன்படிக்கையும் அசட்டை பண்ணி தள்ளிவிட்டு என்னை மறந்து விட்டு அனலும் இல்லாமல் கொள்ளும் இல்லாத இருக்கிறது போல இங்கிட்டு பாதி அங்கிட்டு பாதி நீ உலகமும் செஞ்சுக்கிட்டு பாரம்பரிய காரியத்தை செஞ்சுக்கிட்டு சில விட முடியாத காரியத்தையும் செஞ்சுக்கிட்டு ஆண்டு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சுட்டு சபைக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டு ஆண்டுடைய வார்த்தை விரோதமாக செயல்பட்டு கொண்டு இங்க அங்க நீ எல்லாம் புரட்டி கொண்டு வாழ்கிறாயா? நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன், ஆனாலும் உன்னை தள்ள மாட்டேன். ஏன் தெரியுமா? இள வயதிலே நான் உன்னோடு பண்ணின உடன்படிக்கையை நான் நினைவு கூர்ந்து நான் உன்னை நேசிப்பேன். எதுக்கு தெரியுமா? நான் நேசிக்கப்படாத வசனம் போட்டிருக்கு பாருங்க. நான் உன்னை நினைவு கூறுவேன், அங்க பாருங்க வசனம் சொல்லு பாருங்க, 62. உன்னோட என் உடன்படிக்கையை பண்ணி ஏற்படுத்துவேன், உடன்படிக்கையை திருப்பி ஏற்படுத்துவேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று உனக்கு அறிய வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ செய்த எல்லாவற்றையும் நான் மன்னித்தருளும் போது, சரியா மன்னிக்கிறேன் அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் மன்னித்து விட்டுட்டு இருக்கிறேன். மன்னிக்கும் பொழுது நீ நினைத்து வெட்கப்படுவ. அப்பா, நான் எவ்வளவு தப்பு பண்றேன், எவ்வளவு மீறி நடக்கிறேன், ஆனாலும் ஆண்டவர் என்னை மன்னிக்கிறார் என்று வெட்கி உன் ஞானத்தினால் உன் வாயை இனி திறக்க மாட்டாதிருப்பார் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். இனிமேல் நான் வாயை திறக்க மாட்டேன். எவ்வளவோ காரியங்களை ஆண்டவருக்கு விரோதமாக செஞ்சிட்டேன், எவ்வளவோ காரியம் ஆண்டவருடைய வேதத்துக்கு விரோதமாக நான் நடந்து விட்டேன். என்ன செஞ்சாலும் ஆண்டவர் என்னை மன்னிக்கிறார்கள், அந்த கிருபையின் தேவன் அப்படின்னு சொல்லி இனி வாயை திறக்கவே மாட்டேன். அல்லேலூயா. ஆனா உணர்வு அடைஞ்சு இனிமேல் வாயை திறக்க மாட்டேன்னு அநேகர் உணர்வு அடையிறது இல்லையே, அதெல்லாம் பிரச்சனை. அந்த உணர்வு அடைகிறதுக்கு இருதயத்தை விட்டு கொடுக்கறது இல்லை. கவனித்து கொண்டிருக்கீங்களா? இந்த மாலை வேளையில ஓகே, 20ஆம் அதிகாரம் எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, அங்கே உங்களுடைய எல்லா வழிகளையும் உங்களை தீட்டுப்படுத்தின உங்களுடைய எல்லா கிரியைகளையும் நினைத்து தீட்டுப்படுத்தின கிரியைகள். புரியுதா உங்களுக்கு? என்ன தீட்டுப்படுத்தின கிரியைகள்? கவனிக்கிறீங்களா? கிரியைகள்ல தீட்டுப்படுத்தின கிரியைகள் அப்படின்னு என்ன? ஆண்டவருக்கு எது பிரியமில்லாததோ அந்த பிரியமில்லாத காரியத்தை செய்தால் அது அங்க என்ன சொல்லுது? தீட்டுப்படுத்தின கிரியைகள். உங்களுடைய கிரியைகளை நினைத்து நீங்கள் செய்திருந்த உங்களுடைய எல்லா பொல்லாப்புகளின் நிமித்தம் உங்களை நீங்களே அருவருப்பாக்கிறீர்கள். கவனிச்சீங்களா? நீங்கள் செய்திருந்த உங்களுடைய எல்லா பொல்லாப்புகளின் நிமித்தமும் உங்களை நீங்களே அருவருப்பீர்கள். உன்னை நீயே கெடுத்துக்கிறப்பா, உன்னை நீயே தீட்டுப்படுத்திக்கிறப்பா, உன்னை நீயே புரியுதா கரைப்படுத்தி கொண்டு வாழ்கிறியப்பா. தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து உன்னை நீயே தீட்டுப்படுத்திக் கொள்கிறாய். உன் கிரியைகள் தீட்டான கிரியைகளாக இருக்கிறது, உன்னுடைய செயல்கள் எல்லாம் பொல்லாப்பானவைகளாக இருக்கிறது. பொல்லாப்பின் நிமித்தம் உங்களை நீங்களே அருவருப்பீர்கள். நீ உன்னை நீயே அருவருப்பான காரியத்துல ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறாயே. கவனிக்கிறீங்களா? நினைச்சு பாருங்கப்பா, நீங்கள் எவைகள் எல்லாம் ஆண்டவர் விரோதமான காரியங்களை செய்து தீட்டுப்படுத்திக் கொள்கிறீர்கள். ஹலோ, எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 31ஆவது வசனம்.
அப்பொழுது நீங்கள் உங்கள் பொல்லாத மார்க்கங்களையும் உங்கள் தகாத கிரியைகளையும் நினைத்து உங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் உங்கள் அருவருப்புகளின் நிமித்தமும் உங்களையே ஆலோசிப்பீர்கள். கவனிச்சிங்களா? நீங்கள் உங்கள் பொல்லாத மார்க்கங்களை, பொல்லாத மார்க்கம் என்ன? சில உடமுடியாத காரியங்கள், அதாவது மார்க்கம்னா சில பொல்லாத உடன்படிக்கை, சில பொல்லாத விட்டு கொடுக்க முடியாத காரியங்கள், பொல்லாத காரியங்கள், பாரம்பரியமான காரியங்கள், அதை விட்டு கொடுக்க முடியல. இன்னும் நான் ஆண்டவருடைய பிள்ளையை மாறினதுக்கு அப்புறம் விட்டு கொடுக்க முடியல. சில பொல்லாத மார்க்கங்களையும் உங்கள் தகாத கிரியைகளையும் நினைத்து உங்கள் அக்கிரமங்களின் நிமித்தமும் உங்கள் அருவருப்புகளின் நிமித்தம் உங்களையே நீங்கள் அருவருப்பாக்கிக் கொள்வீர்கள், உங்களையே நீங்கள் அரோசிப்பீர்கள். நீ உன்னையே கேவலப்படுத்திக்கிற அப்படின்னு தான் வசனம் சொல்லு. நீ உன்னை நீயே அசிங்கப்படுத்தி கொண்டிருக்கிறாய மகனே, மகளே. சிந்திச்சு கொள்ளுங்க. எபிரேயர் 2:1 ஆகியால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். எவைகளை கேட்டோம்? ஆண்டுடைய வார்த்தை தான் கேட்டிருக்கிறோம். ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு, ஆண்டுடைய வார்த்தையை விட்டு விலகாதபடிக்கு நாம் ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு நடக்கிறோம், கேட்டுக்கொண்டும் இருக்கிறோம். கேட்டும் மீறி நடக்கக்கூடாது வசனம் சொல்லுது. கேட்டும் நீங்கள் உங்களை நீங்களே அருவருப்பாக்கிக் கொள்ளார்கள். கேட்டும் விட முடியாத காரியங்களை பிடித்து கொண்டிருக்காதீர்கள். கேட்டும் என்னது தகாத தீட்டான காரியங்களை நீங்கள் செயல்படுத்தாதீங்க. கேட்டும் அருவருப்பான கிரியைகளை செய்யாதீங்க. வசனம் சொல்லுது அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். எவைகளை விட்டோமோ அவைகளிலே திரும்பவும் பிடித்துக் கொள்ள கூடாது. மக்களே, கவனிக்கிறீங்களா? இந்த மாலை வேளையிலே ஹலோ, கவனிக்கிறீங்களா? தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்டவைகளை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. ஹோல்டு, கை கொண்டு ஹோல்டு, பிடித்துக் கொள்ளுங்க. கை கொண்டு 1 தீமோத்தேயு 6:20 பாருங்கள். ஓ தீமோத்தேயுவே, தீமோத்தேயு சொல்றாரு பவுல், ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளும் ஞானம் என்றும் பொய்யான பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கு விலகு. கொள்கைக்கு விலகு, விபரீதமான காரியங்களுக்கு விலகுப்பா. நான் உன்னோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன்ப்பா. உலகத்தின் காரியத்துல செய்யாத, எனக்கு பிரியமில்லாத பாரம்பரியமான காரியத்தை செய்யாத, எனக்கு பிரியமில்லாத தகாத தீட்டான காரியத்தை செய்யாத, அவைகளை விட்டு விலகுப்பா. ஆண்டவர் இந்த மாலை வேளையில பேசிட்டு இருக்கிறாருங்க. ஆண்டவர் இந்த மாலை வேளையில பேசிட்டு நிறைய பேச வேண்டியது இருக்குது. குழந்தை பிறந்த உடனே இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், அதை செய்யணும், உலக பிரகாரமான காரியங்கள், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும்னு சொல்லுவாங்க. கேட்கும் பொழுது ரொம்ப வேதனையா இருக்கும். அடுத்தது அதாவது கல்யாணம் பண்ணும்பொழுது பாருங்க, இப்படி கல்யாணத்தை வைக்கணும், அப்படி கல்யாணத்தை நடத்தணும். அதாவது வேதத்திலே இல்லாதவைகள் எல்லாம் இவங்களே பாரம்பரியமா சில காரியங்களை உருவாக்கி மனிதர்களால் ஏற்படுத்துற காரியங்களை ஏற்படுத்தி கொண்டு கல்யாணத்துல இதை வைக்கணும், 7 தட்டு வை, 12 தட்டை வை, 9 தட்டை வை, அந்த தட்டை வை, இந்த தட்டை வை, இது அதுல இருக்கணும், அது இதுல இருக்கணும். பைபிள்ல எங்கேயாவது இதெல்லாம் இருக்குதா? போட்டுக்கிட்டு உருட்டிக்கிட்டு இதையும் அதையும் ஜெயிச்சுக்கிட்டு ஒரு வழி பண்ணிடுவாங்க. அடுத்தது பாருங்க, வளகாப்பு நடத்தும் போது வளகாப்பு நடத்துறேன்னு சொல்லிட்டு அதுலயும் அதே மாதிரிதான் இஷ்டத்துக்கு. எங்கேயாவது வேதத்துல எதையாவது போட்டிருக்குதா? எங்கேயாவது ஏதாவது போட்டிருக்குதா பாருங்க. நம்மளா பாரம்பரியமான காரியத்தை செயல்பட்டு கொண்டு சாவு வீட்டுல கூட, ஏன் கேக்குறீங்க, கொடுமையா இருக்கும் தெரியுமா? நான் போய் சில சாவு வீட்டுக்கு போய், ஐயோ நான் படாத பாடு எனக்கு தான் தெரியும். போய் ரோட்ல நின்றுருப்பேன், கண்டது கிடைச்சது செஞ்சுக்கிட்டு கொடுமையா இருக்கும். நான் பாட்டுக்கு யார் பத்த பிள்ளையோங்கிற மாதிரி ரோட்ல அனாதையா நின்று இருப்பேன். அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு செஞ்சுட்டு இருப்பாங்க. எங்கேயா இருக்குது இதெல்லாம்? வசனம் தான் சொல்லுது, சீர்கேடான காரியங்களுக்கு விலகு, தீட்டான காரியங்களை விலகுப்பா, விலகு.
அப்புறம் என்னத்துக்கு நீ சத்தியத்தை படிக்கிற? அப்புறம் என்னத்துக்கு நீ சர்ச்சுக்கு வர? அப்புறம் என்னத்துக்கு நீ ஜோம் பண்ற? அப்புறம் என்னத்துக்கு அந்நிய பாஷை பேசுற? வீண், எல்லாம் வேஸ்ட், வேஸ்ட், எல்லாம் வேஸ்ட். எல்லாத்தையும் செஞ்சுட்டு அந்த கிரியைகளை செய்தால் நம்ம இவ்வளவு ஜோம் பண்ண ஆவி அத்தனையும் வேஸ்ட். சீர்கேடான காரியங்களை விட்டு விலகு. இந்த மாலை வேளையில பைபிள் ஸ்டடியில சர்தையில இருந்த மிகப்பெரிய பிரச்சனை. அப்ப இந்த காரியத்தெல்லாம் விலகணும், விட்டு விலகுங்க. இனிமேல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பேன். இனிமேல் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆண்டுடைய வார்த்தை ரொம்ப இனிமேல் இதை அதுன்னு அட்ஜஸ்ட் பண்ணி இவ்வளோ நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், நிறையா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இனிமேல் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இருந்தேன். இவ்வளோ நாட்கள் திருமணத்து காரியத்தில் நடத்தும் பொழுது இது நடத்தினா அது நடத்தினா அப்படி இப்படின்னு நிறைய அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இருந்தேன். வளகாப்பு நடத்தினேன், சில வளகாப்புகள். அதுலேயும் பார்த்தீங்கன்னா சில காரியங்கள்லாம் இப்படி அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு அப்படியே பல்ல கடிச்சிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன். அதே சாவு வீட்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இருந்தேன். ஆனால் வருகிற நாட்களிலே கண்டிப்பாக வேதத்துக்கு புறமான காரியத்தை ஒருபோதும் நான் செய்ய மாட்டேன். இனிமேல் நோ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். சூழ்நிலைக்காகவும் மற்ற காரியங்களுக்காகவும் இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. நான் அட்ஜஸ்ட் பண்ணுனா மேய்ப்பனாகிய நான் அட்ஜஸ்ட் பண்ணா மேல இருக்கிற மேய்ப்பன் என்கிட்ட கேட்பாரு, அப்புறம் என்னத்துக்கு நீ சத்தியத்தை படிச்ச, அப்புறம் என்னத்துக்கு நீ போதிக்கிறன்னு என்கிட்ட கேள்வி கேட்பாரு. அப்ப நானே இந்த காரியத்தை சரியாக செய்யவில்லை என்றால் அது சரியாக இருக்காது. அப்ப வசனம் தான் சொல்லுது, வசனம் தான் போட்டிருக்குது, சந்தையில தான் சொல்லப்பட்டிருக்குது. என்னன்னா, ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகைகளை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. ஆண்டுடைய வார்த்தைய கேட்டா மட்டும் பார்த்தாது, அதை கை கொள்ளுப்பா. என்ன வேதம் சொல்லி இருக்கிறது அதை செய்ய, அதை விட்டு விலகாத. அதை விட்டுட்டு மற்ற காரியங்களை செய்யாத. உலக பிரகாரமான காரியத்துக்குள்ளாக ஓடாத. தீட்டான காரியத்தை செய்யாத. மனம் திரும்பு என்று சொல்லி இருக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்த லைன் பாருங்க. நீ விழித்திராவிட்டால், இவைகளுக்கு நீ விழித்திராவிட்டால், இவைகளுக்கு மனம் திரும்பி நீ விழித்திராவிட்டால், இவைகளுக்கு நீ மனம் திரும்பி விழித்திராவிட்டால், நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய். சரி பார்த்துக்கலாம், சரி பொறுமையா விட்டுக்கலாம், சரி பொறுமையா விட்டுக்கலாம் அப்படின்னு நினைச்சு பொறுமையா விட்டுட்டு இருந்தா அப்புறமேல் பார்த்துக்கலாம் விட்டுட்டு இருந்தா தேவன் எப்ப வருவார் என்று நமக்கு தெரியாது. நான் விட்டு விடாமல் அப்படியே வாழ்ந்துட்டு இருந்தோம்னா திடீர்னு நாளைக்கு ராத்திரி ஆண்டவர் வந்தான்னு வைங்களேன், திருடன் வர மாதிரி தான் அவர் வருவார்னு வசனம் சொல்லுது. அவர் சொல்லிட்டு வர மாட்டாரு, சொல்லாம தான் திடீர்னு வருவாரு. அப்ப திடீர்னு நீங்க யோசித்து பாருங்க, நாளைக்கு ராத்திரி வேலையில ஓடுங்க, இன்னைக்கு ராத்திரி வேலையில. இப்ப பைபிள் ஸ்டடியில நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நைட்டு ஜபம் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு ஜபம் பண்ணிட்டு படுத்து தூங்குறோம். இன்னைக்கு ராத்திரி வேலை படுக்கும் பொழுது ஆண்டவர் நடு ராத்திரியில இன்றைக்கு ராத்திரி வேலையில ஆண்டவர் வந்தால் இன்றைக்கு எத்தனை பேர் நாம் நம்முடைய கிரியைகள் எல்லாம் அர்ப்பணித்து விட்டு, நம்முடைய கிரியைகள் எல்லாம் அசுத்தமான தீட்டான காரியங்கள், உலகப்பரான காரியங்கள் இதெல்லாம் விட்டுட்டு எத்தனை பேர் நம்ம ஆயத்தமா இருப்போம், எத்தனை பேர் ஆண்டவரோடு போவோம். சிந்தித்துக் கொள்ளுங்க, சிந்தித்து பாருங்க. எத்தனை பேர் போவோம், நீங்களே சிந்தித்து பாருங்க. நான் எதுவும் சொல்ல முடியாது, நீங்களே சிந்திச்சு பாருங்க. எத்தனை பேர் நம்ம போவோம், தீட்டான காரியங்களை செய்துவிட்டு, சீர்கேடான காரியங்களை செய்துவிட்டு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம எத்தனை பேர் நம்ம ஓடுவோம் ஆண்டவரோடு 10 கன்னிகைகள் போலதான். எத்தனை பேர் மேல போவோம், எத்தனை பேர் இங்கே கைவிடப்படுவோங்கிற நிலைமைதான். ஜாக்கிரதையா இருங்க. சர்தையிலே இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தது. அடுத்தது பாருங்க, நல்ல வசனம், 4வது வசனம், வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆனாலும் இவ்வளவு பிரச்சனை இருந்தாலும், ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலையும் உண்டு, உனக்குண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படும். Few names, even they shall walk with me in white garments. அழகா சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும்
தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சந்தையிலையும் உனக்குண்டு. அப்ப என்ன அர்த்தம்? வழிவிலைக்கு போகிற ஆத்துமா வழிவிலைக்கு போயிட்டு தான் இருக்குது. அதுலயும் சில ஆத்துமா ஸ்ட்ராங்கா இருக்குதுப்பா. இதுல எதுலயும் ஈடுபடக்கூடாது, ஆசோலேஷனாலாம் போகக்கூடாது. ஸ்ட்ரைட்டா உலகம், அதாவது நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அப்படி இருந்தேங்க. ஆண்டவர் மூலியமே ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறம், ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இந்த பாரம்பரியமான காரியங்கள், இந்த என்னுடைய குடும்பத்தினுடைய காரியங்கள், இதெல்லாம் செய்யணும். இந்த வழக்குகள் இப்படி அப்படி இப்படி எல்லாம் இந்த பழக்க வழக்கங்கள் எல்லாம் மாத்திக்கிட்டேங்க என்னை நானே. ஆண்டவருடைய வேதத்தின் ரகசியத்தை அறிந்ததுக்கு அப்புறம், ஆண்டவருடைய மகத்துவமான வசனங்களை படிச்சதுக்கு அப்புறம், அவருடைய வார்த்தைகளை டாக்டரின்ஸ் எனக்கு டீச் பண்ணதுக்கு அப்புறம், சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் விட்டு விலகிட்டேங்க. இனிமேல் நான் செய்ய மாட்டேங்க சொல்லி உறுதியாய் நிற்கிற சிலரும் சந்தையில் இருந்திருக்கிறாங்க. நம்மள எத்தனை பேர் அப்படி நிற்க பாத்திரவான்களா இருக்கிறோம்? தங்களுடைய வெண் வஸ்திரத்தை அசுசிப்படுத்தாத, கரைப்படுத்தி கொள்ளாமல் அப்படியே எங்களுக்கு ஆண்டவர் மட்டும்தாங்க, வேற எதுவும் நாங்க செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரோடு ஓடுகிற பிள்ளைகள் எத்தனை பேர்? நாங்க இந்த உலக பிரகாரமான காரியத்துக்கெல்லாம் நாங்க சாய மாட்டோங்க. நாங்க குடும்பம் வந்தாலும் சரி வராட்டியும் சரிங்க, நான் ஆண்டவருக்கு மட்டும்தாங்க இருப்பேன், அவருடைய வார்த்தையை மட்டும்தான் கீழ்ப்படிவேன். நான் இவ்வளவு ரசிக்கப்பட்டு எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா திரும்பியும் உலக பிரகாரமான காரியத்துல ஒட்டி உரசிட்டு எதையும் செய்ய மாட்டேங்க. வந்தா வரட்டு வராட்டி போட்டும், என்னுடைய காரியங்கள் ஆண்டவர் மட்டும்தான். நான் என்னுடைய வஸ்திரத்தை, வெண் வஸ்திரத்தை கரைப்படுத்தி கொள்ள மாட்டேன், அசுசிப்படுத்தி கொள்ள மாட்டேன் என்று சில பேர் சர்தையிலும் இருந்தார்கள். இப்படிப்பட்டவர்கள் நம்முடைய சபைகளிலேயும் நம்மளிலேயும் எத்தனை பேர் உண்டு? எத்தனை பேர் உண்டு? எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் தான், எல்லாமே அட்ஜஸ்ட்மெண்ட் தான். என்ன பண்றது அப்படின்னு எல்லாமே லைஃப் அட்ஜஸ்ட்மெண்ட்லயே தான் ஓடுது. லைஃப் அட்ஜஸ்ட்மெண்ட்ல ஓடுது. ஆனா சர்தையில சிலர் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல வாழல. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல நாங்க மாற மாட்டோம்ப்பா. நாங்க அப்படியே ஆண்டவர் எங்களை அழைத்த விதத்துல ஓடிட்டே இருப்போம். ஏன்னா எங்கள் வாழ்க்கை முதல்ல பாவத்தினாலும் சாபத்தினாலும் அக்கிரமத்தினாலும் எல்லாம் வாழ்ந்தோம். இப்ப எல்லாம் தெரிந்ததுக்கு அப்புறம், அது எல்லாமே மாயை அப்படின்னு தெரிந்ததுக்கு அப்புறம் அவைகளை பின்பற்றாமல் நாங்கள் ஆண்டவரையே உண்மையை பின்பற்றி கொண்டு இருக்கிறோம்னு சொல்லிட்டு சில பேர் சர்தையிலே உண்மையும் உத்தமமாய் வாழ்ந்த மனிதர்கள் உண்டு. நம்முடைய இந்த சர்க்கிள்ல, இந்த காலகட்டத்தில் எத்தனை பேர் இப்படிப்பட்டவர்களாய் வாழ்கிறார்கள்? நீங்களே சிந்தித்து பாருங்க. அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள். வெண் வஸ்திரம் தரித்து ஆண்டவரோடு நடக்கிற மனிதர்கள், வெண் வஸ்திரம் தரித்து ஆண்டவரோடு நடக்கிறவங்க. நிறைய பேருக்கு வெள்ளைய பார்த்தாவே கோபம் வரும், ஒயிட் ட்ரெஸ்ஸை பார்த்தாவே கோபம் வரும். வெள்ளையும் சொல்லியுமா போறானுங்க பாரு அப்படின்னு நிறைய உலக பிரகாரமான மனிதர்கள் சொல்றாங்க. ஈவன் நம்முடைய ஆட்களும் அநேகர் சொல்றாங்க. என்ன, ஒயிட் அண்ட் ஒயிட்டை பார்த்தாவே நிறைய பேருக்கு கோபம் பயங்கரமா வரும். கடந்த நாட்கள்ல சில நாட்களுக்கு முன்பதாக நான் இப்படிதான் பிரசங்கம் பண்ணிட்டு பவர் ஹவர்ல பிரசங்கம் பண்ணிட்டுனேன். அப்ப ஸ்டார்டிங்ல என்ன ஆயிடுச்சுன்னா, நான் கொஞ்சம் ஒரு 1 வீக் மட்டும் கொஞ்சம் கலர் ஷர்ட்டை நான் மாற்றி போட்டேன். கலர் ஷர்ட்டை நான் மாற்றி கலர் ஷர்ட் போட்டேன். ஒயிட் தான் எப்பயும் போடுவேன், ஒயிட்டும் காக்கியும் தான் எப்பயுமே போடுவேன் எல்லா ப்ரேயர்லையும். என்னன்னா, சரி பவர் ஹவரில் ப்ரேயரில் நம்ம வீட்டில் இருந்தானே மெசேஜ் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் என்ன பண்ணேன், கலர்ஸை மாற்றி போட்டேன். ஆனால் அந்த கலர்ஸ் மாற்றி போட்டு அந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வீக்கில் சில காரியங்கள் என்னுடைய இருதயத்தில் உணர்த்தப்பட்டேன். சில காரியங்கள் வந்தது. அதனால என்ன பண்ணிட்டேன்னா, இந்த கலரு நிறைய பேத்துக்கு இடைஞ்சலா இருக்கிறது. நான் போடுற அதாவது நிறைய பேர் மெசேஜை கவனிக்கல, நிறைய பேர் நான் ஆண்டவர் பேசுகிற வார்த்தையை கவனிக்காமல், நான் என்ன உடையை போடுகிறேன், என்ன பேக்ரவுண்ட் இருக்குது, எப்படியாக பாஸ்டர் முடி வெட்டி இருக்கிறாரு, எப்படியாக ஹேர் ஸ்டைல் இருக்கிறது, எப்படி தாடி வச்சிருக்கிறாரா, என்ன ஷர்ட்டு போடுறாரு, எப்படியாக சுருட்டி விட்டுருக்கிறாரா, கை நீளமா இருக்குதா, கை குட்டையா இருக்குதா, இதை கவனிக்கிறாங்க. அப்ப இந்த ஷர்ட்டை பார்த்து எனக்கு சில காரியங்கள் உணர்த்தப்பட்டேன். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், அந்த நாளிலிருந்து வெள்ளையை தூக்கி போட்டாச்சு, பேக் டு ஒயிட்.
வசனம் தான் போட்டிருக்குது, வெண் வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பாரு. இப்போ நான் வெள்ளை மட்டும்தான் போட்டுட்டு இருக்கிறேன். கடந்த 3 வாரமாக ஒயிட் தான். எல்லா ப்ரேயர்லையும் நீங்கள் கவனிச்சு பாருங்க, பியூர் ஒயிட்டை மட்டும் தான் போட்டுட்டு இருக்கிறேன். இப்போ யாரு கண்ணுக்காவது ஏதாவது பிரச்சனையா தெரியுமா? யாரு கண்ணுக்காவது ஏதாவது குறையா தெரியுமா? இல்லை நல்லதா தெரியுதா? எதாவது தெரியுமா? அதாவது எதுவும் தெரியாது. ஏன் தெரியுமா? நான் ஒயிட்டு மட்டும்தான் போடுறேன். இல்லைன்னா கருப்பை போட்டுக்குவேன். அப்படியே கருப்பு ஒன்று ஒயிட்டு போடுறது, இல்லைன்னா பியூர் கருப்பு பிளாக்கை போட்டுக்கிறது. அப்போ யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ சிலர் இது நிமித்தமாக இடர்கள் அடைகிறவர்களும் உண்டு. அப்போ வெண் வஸ்திரம்ங்கிறது ரொம்ப முக்கியமான காரியங்க, ரொம்ப முக்கியமான காரியம். ஆனால் நிறைய பேருக்கு வெண் வஸ்திரத்தை பார்த்தாலே நிறைய அலர்ஜியாக இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, வெண் வஸ்திரம் தரித்து, வெண் வஸ்திரம் தரித்து. ரெவலேஷன் பாருங்க, ரெவலேஷன் வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பாருங்க. பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களா எங்கே இருக்கிறாங்க? பரலோகத்தில் உள்ள சேனைகள். கவனிச்சிங்களா? ஒயிட் என்ன தெரியுமா? வெண்மை, பரிசுத்தமான காரியம். பரலோகத்தின் சேனை வெண்மையும் சுத்தமான மெல்லிய வஸ்திரத்தை தரித்தவர்களாய். அப்ப பரலோகத்தில் இருக்கிறவர்கள் வெண் வஸ்திரம் தரித்தவர்களாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எஸ்தர்ல சொல்லப்படுது பாருங்க. எஸ்தர் 8வது அதிகாரம் 15வது வசனம். எஸ்தர் 8வது அதிகாரம் 15வது வசனம். அப்பொழுது மொர்தெகாய் இளம் நீலமும் வெண்மையுமான ராஜவஸ்திரமும், ஒயிட் அண்ட் பியூர் ஒயிட் ராஜவஸ்திரம் தரித்திருந்தானா. என்னது? பியூர் வெண்மையான ராஜவஸ்திரம். பிரசங்கியில் என்ன சொல்லப்படுகிறது? பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, உன் வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெண்மையாயும், எப்படி? உன் வஸ்திரம் எப்பொழுதும் வெண்மையாயும். அழகா போட்டிருக்கு, பைபிளே போட்டிருக்கு வெண்மையை குறித்து. உன் வஸ்திரம் எப்பயும் வெண்மையாயும், உன் தலைக்கு எண்ணெய் குறையாததுமாய் இருப்பதாக. அப்பா, உன் வஸ்திரம் பியூர் ஒயிட் அண்ட் ஒயிட்டா இருக்கட்டும்பா. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. என்னுடைய தகப்பனார், என்னுடைய அப்பா, அவரு பியூர் ஒயிட் அண்ட் ஒயிட் தான் போடுவார். எப்பயுமே பியூர் ஒயிட் அண்ட் ஒயிட் தான். அவர் காலில் அணிகிற செருப்பு கூட பியூர் ஒயிட் தான். வேற எந்த கலரும் வாங்க மாட்டார், போட மாட்டார். பியூர் ஒயிட் தான் அவருடைய செருப்பு. அவர் யூஸ் பண்ற டவல்ஸ் பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட்டா இருக்கும், பியூர் ஒயிட்டா இருக்கும். பைபிள் வாசிக்கும் போது நம்மளாம் அசால்ட்டா பைபிள் எடுத்து வாசிக்கிறோம். அவர் பைபிள் எப்படி தெரியுமா பைபிள் வாசிக்கிறதுக்கு முன்னாடி நான் பார்த்திருக்கிறேன். பைபிள் வாசிக்கிறதுக்கு முன்பதாக பரிசுத்தமான வேதாகமத்தை என்னுடைய கைகளில் இருக்கிற அழுக்குகளால் அதை தொடமாட்டேன்னு சொல்லி, அசுசிப்படுத்த மாட்டேன், கரைப்படுத்த மாட்டேன் என்று சொல்லி நேராக போய் என்ன பண்ணுவார்? தண்ணியை திறந்து வாஷ் பண்ணுவார். நல்ல கையை வாஷ் பண்ணி, நல்லா வாஷ் பண்ணி முடிச்சுட்டு, சோப் போட்டு வாஷ் பண்ணி முடிச்சுட்டு, அவர் பியூர் ஒயிட் டவல் வச்சிருப்பார். அந்த ஒயிட் டவல் எடுத்து நல்லா கையை தொடச்சிட்டு அந்த டவல் அங்கே வச்சுட்டு வந்து முழங்கால் படிக்கிட்டு இல்லை உட்காந்து அதுக்குன்னு பைபிள் வாசிக்கிறதுக்குன்னு ஒரு டவல் வச்சிருப்பார். அதுவும் பியூர் ஒயிட்டாக இருக்கும். எல்லாமே பியூர் ஒயிட் தான். அவருடைய ட்ரேட் மார்க்கே தான். அந்த பியூர் ஒயிட்டை எடுத்து அவருடைய மடியே அந்த பியூர் ஒயிட்டு டவலை போட்டுட்டு, அவருடைய பைபிள் கூட பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட் இருக்கிற கவர்லாம், அந்த கவரை அழகாக திறந்து, பாக்ஸை திறந்து பைபிள் அப்படியே குழந்தை எடுக்கிறது மாதிரி எடுத்து வைத்து பரிசுத்த வேதாகமத்தை அழகா வாசிப்பார். பியூர் ஒயிட். எனக்கு தெரிந்து, எனக்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்து அவர் மரித்து போகிற நாள் வரைக்கும் வெண்மை மட்டும்தான் போட்டார் ஒழிய அவர் கலர் அவர் ட்ரெஸ் போட்டு நான் என்னுடைய நினைவு இருந்த வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. கலர் ட்ரெஸ் போட்டு நான் பார்த்ததே கிடையாது. எந்த நேரமும் பியூர் ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருப்பாரு. அநேகர் கேட்கறது அந்த ஒயிட் அண்ட் ஒயிட்ல ஒருத்தர் வருவாரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க அநேகர். அப்ப வெண் வஸ்திரம் தரித்தவர்களாய், வெண் வஸ்திரம் தரித்தவர்களாய் சொல்றாங்க, உன் வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெண்மையாயும், உன் வஸ்திரங்கள் எப்பயும் ஒயிட்டா இருக்கணும்பா. சகரியா
3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்க. அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றால், பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீக்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன். அழுக்கான வஸ்திரத்தை தூக்கி வீசிட்டு கரை இல்லாத பரிசுத்தமாகிய வெண் வஸ்திரத்தை உடுத்திக் கொள்ளுங்க. கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? மார்க் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது பாருங்களேன், அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளை அங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ மதித்துட்டு அவரை போய் அடக்கம் பண்ணி கல்லறை வச்சுட்டாங்க. அப்போ கல்லறை வச்சதுக்கு அப்புறம் அவரை போய் ஓய்வு நாள் முடிச்சதுக்கு அப்புறம் மகதலேனா மரியாளும் யாக்கோபு தாயா மரியாளும் என்ன பண்றாங்க, கல்லறையை போய் பார்க்க போறாங்க. பார்த்தா கல்லறை கதவு திறந்திருக்குது, கல்லறைகள் திறந்திருக்கு. உள்ள போய் பார்த்தா அவருடைய சரீரம் அங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்து விட்டார். திடீர் வெளியில வந்து பார்த்தா திடீர்னு பார்த்தா அந்த கல்லுக்கு மேல ஒரு தேவதூதர் நின்றுருக்காங்க. அந்த தேவ தூதர்கள் கூட வெண்மையான வசனம் சொல்றாரு, வெள்ளை அங்கி தரித்தவனாய், வெண்மையான வஸ்திரம் தரித்தவனாய். அப்ப இங்க இந்த சர்தை சபையில சொல்லப்படுகிறது, சிலர் இருந்தாங்கப்பா, அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை கரைப்படுத்திக் கொள்ளவில்லை, தங்கள் வஸ்திரங்களை அசூசிப்படுத்திக் கொள்ளவில்லை. வெண் வஸ்திரம் தரித்தவர்கள் அவர்கள் என்னோடு கூட நடந்தாங்க. அவங்கதான் ஐயா பரிசுத்தவான்கள், அவங்கதான் ஐயா பாக்கியவான்கள். எந்த உலக காரியத்துக்கும் அவர்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளவில்லை, கரைப்படுத்திக் கொள்ளவில்லை. அவர்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று பரிசுத்தர் 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 என்று ஆண்டவரையே என்னையே பின்பற்றி வர்றாங்க. உலக காரியத்துக்கு செவி கொடுக்கல, உலக காரியத்துக்கு பின்னாக ஓடல, குடும்பம் கூப்பிடுதுன்னு ஓடல, ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுறாங்கன்னு ஓடல, யாரு பின்னாடி ஓடல. அவர்கள் எனக்காக என் பின்னாடியே வந்துட்டு இருந்தாங்க. சொல்லுது, அவர்கள் என்னோட கூட நடப்பார்கள்ப்பா. அப்ப பாருக்கோங்க, வெண்வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடந்தாங்க. வெண்வஸ்திரம் தரித்து பரிசுத்தமாக நடக்கிறவங்க ஆண்டோடு நடக்கிறாங்க. தங்கள் வஸ்திரங்களை கரைப்படுத்தி கொண்டு அசுசிப்படுத்தி கொண்டு இருக்கிறவர்கள் தேவனோடு நடக்க முடியாது. வெண்வஸ்திரம் பரிசுத்தமாக இருக்கிறவர்கள் மட்டுமே ஆண்டோடு கூட நடக்க முடியும். இந்த மாலை வேளையில கவனித்துக் கொண்டிருக்கிறீங்களா? சர்தை சபையிலே பிரச்சனை இருந்தது, ஆனால் பிரச்சனையின் மத்தியிலும் பரிசுத்தம் உள்ளமாய் வாழ்ந்த மனிதர்களும் உண்டு. 5ஆம் வசனம், ரெவலேஷன் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனும் அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். அழகா சொல்றாரு பாருங்க. எல்லா பாவத்திலும் சாபத்திலும் அக்கிரமங்களிலும் எல்லா விதமான தீமையான காரியங்களும் நான் வாழ்ந்து வந்தேன், ஆனால் எல்லாவற்றையும் தூக்கி வீசினேன். இப்ப எனக்கு ஆண்டவர் வெண் வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார். என்னுடைய பாவ அழுக்குகள், என்னுடைய அக்கிரம அழுக்குகள், என்னுடைய பழைய வாழ்க்கையை, என்னுடைய பாரம்பரியமான காரியங்கள், என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் விட்டு விலகி விட்டு நான் முன்பு எப்படி வேணாலும் வாழ்ந்திருக்கலாம். ஆண்டவருக்குள்ளாக ரட்சிக்கப்பட்டு வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் ஆண்டவர் நீக்கி விட்டாரு. இப்ப நான் பரிசுத்த வஸ்திரமாகிய வெண் வஸ்திரத்தை தரித்துக் கொண்டிருக்கிறேன் சொல்லிட்டு ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல், யார? வெண்வஸ்திரம் தரித்துக் கொண்டிருக்கிறவர்கள். வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். அவனுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவனுடைய தூதன் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவே. அப்ப என்னன்னா, ஆண்டவரோடு பரிசுத்தமாய் வாழுகிறவர்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போட மாட்டார் ஆண்டவர். அப்ப ஆண்டவருக்கு விரோதமாகவும் வார்த்தைக்கு விரோதமாகவும் அவருடைய சத்தியத்துக்கு விரோதமாகவும் யாரெல்லாம் நடக்கிறாங்களோ அவர்கள் பெயரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து ஆண்டவர் கிறுக்கி போட்டுருவாரு. புரியுதா உங்களுக்கு என்னன்னு? புரியுதா உங்களுக்கு என்னன்னு? அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக, தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. 6ஆம் வசனம், ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. அப்பா, தயவு செய்து சொல்ற வார்த்தையை கேளுங்கப்பா அப்படின்னு சொல்லி, காது உள்ளவன் கேட்க கடவன், காதுள்ளவன் கேட்க கடவன், காதுள்ளவன் கேட்க கடவன். இப்ப இந்த நாளிலே, இந்த பைபிள் ஸ்டடியில, இந்த செவ்வாய்க்கிழமை சாயங்கால வேலையிலே ஆண்டவர் நம்மோடு இந்த பவர் அவர்னே வருது. நான் பவர் அவர்ல பேசி 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 பவர் அவர்னே வருது. சாரி, மன்னிச்சுக்கோங்க. இந்த பைபிள் ஸ்டடியில ஆண்டவர் தாமே
நம்மோடு பேசினார். சர்தை சபையை குறித்து ஆண்டவர் நம்மோடு பேசினார். சர்தை சபையில் அநேக பிரச்சனை இருந்தது. ஆனால் சர்தை சபையிலே தங்களை கரைப்படுத்திக் கொள்ளாமல் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று இருந்தவர்களும் உண்டு. நாம் அப்படிப்பட்டவர்களாய் வாழ விரும்புகிறோம். நம்மை நாமே அசுத்தப்படுத்திக் கொள்ளக்கூடாது. நம்மை நாமே அசுத்தப்படுத்திக் கொள்ளக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தையை மீறி நடக்கக்கூடாது. பரிசுத்தவான்களாய் வாழ வேண்டும். வெண்வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள் என்று வசனம் சொல்லுது. நம் ஆண்டவருடைய பிள்ளைகள், மறந்துடாதீங்க. உலகத்தின் பிள்ளைகள் அல்ல. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து நடக்கிற பிள்ளைகள் அல்ல. நாம் அவருடைய பிள்ளைகள் பா. நாம் அவரோடு நடக்கணும். நாம் அவரோடு நடக்கணும். வெண்வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள் வசனம் சொல்லுது. நாம் அவரோடு நடக்கணும். கண்டிப்பாக நாம் ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அந்த அருமையான அந்த மாலை வேளையிலேப்பா, சர்தை சபையை குறித்து நாங்க இந்த பைபிள் ஸ்டடியில தியானிச்சோம். ஆண்டவரே, நிறைய காரியங்கள் தியானிச்சோம். உங்களோட பேசுனீங்க, அதுக்காக நன்றி அப்பா. நாங்கள் வெண்வஸ்திரம் தரித்துக் கொண்டு எங்களை நாங்களே அசுசிப்படுத்திக் கொள்ளாது, எங்களை நாங்களே கரைப்படுத்திக் கொள்ளாமல் பரிசுத்தவான்களாய் ஆண்டவரே உம்மோடு நாங்கள் நடக்க தேவனைகள் கிருபை செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். சத்தியத்தை கேட்டு கால்களும் கேட்டு கடவுள் சொல்லுது. சத்தியத்தை கேட்டு ஏதோ கேட்டுட்டு அப்படியே போகணுங்கிற மாதிரி நாங்க போகாதபடி சத்தியத்தை கேட்டு அதன்படியாக நடக்க வாழ தேவன் எங்களுக்கு கிருபை செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம். நீரே ஆளுகை செய்து வழிநடத்துகிறார். எல்லா துதி கன மகிமை எல்லாம் குருவை மாத்திரமே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பரும் ரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவார். God bless you.